Hello everybody. Hi. Good evening. So, எல்லாருமே வந்தாச்சா? So, யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? So, today is our first day of JEE class. இல்லையா? So, சொல்லுங்கப்பா. யாரெல்லாம் வந்து மேம் நான் JEE எக்ஸாம் எழுத போறேன். சீரியஸா நான் வந்து JEEக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறவங்கலாம் இருக்கீங்க. யாரெல்லாம் வந்து இல்லன்னா மேம் நான் நீட்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கறவங்கலாம் இருக்கீங்க. யாரெல்லாம் ரெண்டுமே இல்ல மேம் நான் வந்து பாத்தீங்க அப்படினா I am just preparing for 12th State Board ma'am. நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்த மேம் அப்படிங்கிறீங்க. யா ஸோ ஜஸ்ட் டெல் மீ. ஆமாம் பிரேக் விட்டு நான் போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரலாம் அப்படின்னு போனேன் அப்படின்னு நான் வந்து தூங்கிட்டேன். அதுதான் ஜென்யூனா உண்மை. ஓகே ஸோ கேன் யூ ஆல் லெட் மீ நோ. இன்னைக்கு வந்து ஆர்கானிக் பேசிக்ஸ்டா. இது வந்து JEE அப்படின்னு கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ JEE படிக்கிறனாலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீட்னாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை மேம் நான் 11th தான் போகிறேன் மேம், நான் 12th தான் போகிறேன் மேம், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் போர்டு ராஜ்குமார் என்ன குரூப் தம்பி எடுக்க போறீங்க? ஓகே ஸோ இஃப் யூ ஆர் JEE ஆஸ்பிரண்ட் அப்படின்னா ஆர் நீட் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னா அடுத்த ஒரு 5 கிளாஸ் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேசிக்ஸ் தான் படிக்க போறோம். ஆமா நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். டெஃபினெட்லி யூ ஆல் வில் டேக் த நோட்ஸ். ஓகே ஆல்சோ இந்த கிளாஸஸ்ல நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹோம்ஒர்க் வந்து கொடுக்க போறேன். அதுவும் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா, இனிதே நம்ம வந்து இந்த கிளாஸ் நல்லபடியா வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்கடா பசங்களா. சரியா, எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எவ்ரிடே சாயந்தரம் 4 மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸோ லெட் மீ டெல் யூ. ஸோ எவ்ரிடே ஷார்ப் அட் ஈவினிங் 4 o'clock. இன்னைக்கு வந்து நிறைய கிளாஸஸ் நமக்கு இருந்தனால டிலே ஆகிடுச்சு. ஸோ 4 PM வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஹேவ் JEE கெமிஸ்ட்ரி கிளாஸ். JEE உடைய கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ அந்த JEE கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல நான் உங்களுக்கு எப்படியெல்லாம் நடத்த போறேன் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சரியா, ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் பேசிக்ஸ். ஓகே ஸோ நிறைய பேர் JEE பார்த்து பயப்படுறது இல்லைன்னா ஜென்ரலா கெமிஸ்ட்ரியே பார்த்து பயப்படுறதுக்கு என்ன ஒரு ரீசன் அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் பேசிக்ஸை பார்த்து ஒரு பயம். கரெக்டா, நம்மள நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்ஸை பார்த்து ஒரு பயம் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே தான் வந்து இருக்கு. ஓகே நம்மளால வந்து நீட் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, JEE வந்து கிராக் பண்ண முடியுமா, நமக்கு பேசிக்ஸே தெரியாதே, நம்ம 10th அப்படியே கடை அடிச்சிட்டோமே, 11th நம்ம ப்ராப்பரா புரிஞ்சு படிக்கலையே அப்படின்னு பேசிக்ஸ் பத்தின ஒரு பயம் வந்து இருக்கு. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்கிங் டவுட்ஸ். ஓகே ஸோ அச்சோ நம்ம ஒரு டவுட்ஸ் கேட்டா உனக்கு இது கூட தெரியலையோ அப்படின்னு நினைச்சிருவாங்க, உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு யாராச்சும் நம்மளை வந்து கேட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்குள்ள வந்து இருக்கு. ஓகே மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாலாம் வந்து JEEலாம் முடியுமா பாஸ்? ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாலாம் வந்து JEE நீட் எல்லாம் முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்கான்செப்ஷன் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து NCERT படிக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் நமக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நினைச்சிட்டு இருக்கோம். சரியா, ஸோ இது எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்க போறோம். ஓகே ஸோ நான் உங்களுக்கு பேசிக்லேருந்து சொல்லி தர போறேன். எந்த அளவுக்கு பேசிக்ஸ் அப்படின்னா நீங்க எல்லாருமே 10th முடிச்சிட்டீங்க கரெக்டா, எல்லாருமே 10th முடிச்சவங்க தானேப்பா இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே. ஓகே ஸோ இப்போ நான் உங்களுக்கு 10th லெவல்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ 10th லெவல் பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்படியே பொறுமையா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் 11th லெவல் அண்ட் 12th லெவல் நம்ம வந்து போக போறோம். கிளாஸ்ல எப்போனாலும் யூ கேன் ஆஸ்க் மீ த டவுட்ஸ். ஓகே ஸோ எப்போ டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட வந்து நீங்க கேட்கலாம். ஆல்சோ இந்த லைவ் உடைய அதாவது லைவ் முடிஞ்சு நீங்க கமெண்ட் செக்ஷன், அந்த கமெண்ட் செக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவா வந்து இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப இன்டராக்டிவா வந்து இருக்க போகுது. எப்படி இன்டராக்டிவ், நான் உங்களுக்கு JEE மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஓகே ஸோ எப்படி அப்படின்னா போன வருஷம் நீட் எக்ஸாம்க்கு இப்படிலாம் நடந்துச்சு. ஓகே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் MCQs ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆர் வாட் எவர் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் அப்படிலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ஷேர் யூ தட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே ஆல்சோ கொஞ்சம் இதை முடிச்ச உடனே இந்த பேசிக் கிளாஸ்லாம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஒர்க் ஷீட்லாம் நான் உங்களுக்கு வந்து தர போறேன். ஓகே அந்த ஒர்க் ஷீட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு
ஃபார்முலா என்னென்னலாம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், என்னென்னலாம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே அந்த ஒர்க் ஷீட்ல இருக்கும். அது கூடவே சேர்ந்து லெஃப்ட் சைடில் எல்லாமே சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ரைட் சைடில் நீங்கள் சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்க போகுது அதே மாடலில். ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணலாம், கூடவே சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. எவ்ரிடே ஷார்ப் அட் 4 o'clock நீங்கள் வந்து கிளாஸ் வாங்க. ஆல்சோ கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் பிடிஎஃப் ஏதாச்சும் வேறு ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஷேர். நான் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பண்ணுறேன். என்ன டவுட் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்கள். நானும் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இந்த லைவ்ல மல்டிபிள் டைம்ஸ் உங்களுக்கு நான் கொஷின்ஸ் கேட்க போகிறேன். ஒரு 5 கொஷின் வந்து கேட்பேன், 5 குவிஸ் வந்து கொடுப்பேன். ஸோ அதை யாரெல்லாம் ஆன்சர் பண்றாங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே, இந்த வாட்டி நீட் எக்ஸாம் முடிஞ்சது இல்லையா? ஸோ இந்த வாட்டி நீட் எக்ஸாம்ல வந்து கொஷின்ஸ் எந்த அளவுக்கு டஃபா இருந்துச்சு தெரியுமா? JEE மெயின்ஸ், JEE அட்வான்ஸ் அளவுக்கு பிசிக்ஸ் உடைய கொஷின், கெமிஸ்ட்ரி உடைய கொஷின்லாம் டஃபா இருந்துச்சு, லென்த்தியா இருந்துச்சு. லென்த்தின்னு சொல்றாங்களே மேம், அதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நீட் எக்ஸாம்ல 180 கொஷின்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 180 மினிட்ஸ்ல வந்து நீங்க முடிக்கணும். 180 கொஷின்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 180 மினிட்ஸ்ல முடிக்கணும். அப்போ ஒரு கொஷினுக்கு 1 மினிட் தான் டைம் இருக்கும். ஆனா கேட்கப்பட்ட கொஷின்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைம் இருந்தாதான் அட்டனே பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு லென்த்தியான கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீட்டும் JEE அளவுக்கு, JEE அட்வான்ஸ் அளவுக்கு டஃபர் ஆக்கிட்டே போறாங்க. ஏன் அப்படி பண்ணணும்? ஏன் ஒரு எக்ஸாமை வந்து டஃப் ஆக்கணும்? யாருக்கெல்லாம் அதுக்கான ஆன்சர் வந்து தெரியும்? எஸ், ஓகே. நேற்று வந்து வேதாந்துல புக் ஆர்டர் பண்ணீங்களா? சூப்பர். ஏன்டா ஒரு எக்ஸாமை வந்து டஃபா கேட்கணும், ஈஸியா கேட்டு போயிடாமே? ஏன்னா காம்படிஷன் அவ்வளோ ஹையா வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு போக போக அதோடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாமை டிஃபிகல்ட்டாக கேட்குறப்போ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நல்லதா போச்சு, ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், விட்டு போனவங்களை விட்டுட்டு இருக்கிறவங்களை வச்சு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஹையரா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ்டா காம்பீட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போவே சொல்லிடுறேன், JEE எக்ஸாம் இஸ் நாட் ஈஸி, இட் இஸ் கோயிங் டு பி டஃப். ஆனா JEE எக்ஸாமையும் நம்மளுடைய ஸ்டேட் போர்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு கொஸ்டினுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நல்லா கவனிங்க. நீங்க JEE கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டீங்க, JEE கிளாஸ் என்னோடது நீங்க வந்து ரெகுலரா அட்டென்ட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் உனக்கு ஜுஜுபி ஆயிடும். ஸ்டேட் போர்டில் எப்படி வேணா கேட்டுக்கூடா, ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்க போகுது. ஓகே, ஸ்டேட் போர்டில் நம்ம இப்போ 11th or 12th என்ன சாப்டர்ஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம். 11th நீங்க இப்போ மோல் கான்செப்ட் படிச்சுட்டு இருப்பீங்க, which is basic. 11th நீங்க வந்து என்ன படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னா வந்து you will be studying all the gaseous state. 6th chapter next வந்து படிப்பீங்க. 12th standardல மெட்டலர்ஜி, 12th standardல இப்போ solid state, மெட்டலர்ஜி, gaseous state இதெல்லாம் JEEல இல்ல. அப்போ இந்த சான்ஸை பெஸ்டா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட பேசிக்ஸ்லாம் படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. 11th அப்படியே இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சாப்டர் 11 and 12 மாஸ் காட்டிடலாம். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றவங்களுக்கு 11th-லயும் 12th-லயும் சாப்டர் 11 and 12 ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ், ஆல்கஹால், ஃபீனால் ஈத்தர் ரொம்ப ரொம்ப ஈஸியா சூப்பரா இருக்க போகுது. ஓகே, all I want you is to be regular. நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரெகுலரா இருக்கணும், ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். JEEக்குன்னு ஒரு தனியா ஒரு நோட் போடுங்க. நானே ஒரு நாள் கிளாஸ் வைக்கல அப்படின்னா கூட யூ ஹாவ் டு கம் அண்ட் ஆஸ்க் மீ, ஏன் மாமி இன்னைக்கு கிளாஸ் இல்ல அப்படின்னு நீங்க வந்து என்ன வந்து கேட்கிற மாதிரி வந்து இருக்கணும். ஓகே, லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டாங்க, ஆனா வந்து எங்களால JEE ஸ்டார்ட் பண்ண முடியல. ஓகே, ஆனா இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ கேட்டிருந்தாங்க. ஸோ வி ஹாவ் ஸ்டார்டட் JEE திஸ் இயர். ஸோ we terribly need your support. நீங்க ரெகுலரா கிளாஸஸ் வரீங்க, நீங்க ப்ராப்பரா ஹோம்வொர்க் எல்லாமே வந்து சப்மிட் பண்றீங்க, நீங்க எல்லாத்துக்குமே சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கிறப்போ நானும் JEE வந்து கண்டினியூஸா உங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருக்க முடியும், நடத்திட்டே இருக்க முடியும். சரியா? ஸோ யாரெல்லாம் இந்த JEE ஜேர்னியுடைய ஃபர்ஸ்ட் டே மேம் இப்போ அட்லீஸ்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும்
எவ்ரிடே 4 o'clock நான் லைவ் வந்துருவோம் மேம், கண்டிப்பா லைவ் செஷன் வைங்க அப்படிங்கிறீங்க. எஸ், அவங்கலாம் உங்க பேரை வந்து எனக்கு சாட்ல போடுங்க. சாட்ல மட்டும் இல்ல, கமெண்ட்லயும் எனக்கு கண்டிப்பா போடுங்க. எனக்கு ரெகுலரா இன்னைக்கு வரது பிரச்சனையே இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரது பிரச்சனையே இல்ல, ஐ நோ யூ ஆல் வில் கம். பட் எவ்ரிடே ரெகுலரா எல்லாரும் வந்துருவீங்களா? எனக்கு ஐ வாண்ட் அ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எனக்கு இர்ரெகுலரா ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வராம சும்மா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். யாரெல்லாம் சீரியஸா இருக்கீங்க, ஏன்னா நானு உண்மையாவே ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, எப்படியாச்சும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா சொல்லி கொடுத்து ஐஐடியில் உங்களை சேர்த்துட மாட்டோமா அப்படின்னா நான் என்னுடைய ஹார்ட் ஒர்க்கை ஜென்யூனா நான் போடதான் போறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு பதிலுக்கு உங்க சைட்ல இருந்துமே எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் வந்து எனக்கு வேணும். கிடைக்குமா? உங்க சைட்ல இருந்து எனக்கு அந்த ஹார்ட் ஒர்க் வந்து கிடைக்குமா? எஸ், ஓகே. இப்போ எல்லாருமே பேர் போட்டிருக்கீங்க, நிறைய பேர் இருக்கிறதுனால என்னால என்ன பண்ண முடியல, பேரை வந்து படிக்க முடியல. ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன். ஓகே, சூப்பர். ஸோ லெட்ஸ் பிகின் டா. மேம், ஜேஇ ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஓகே மேம், ஆனா எனக்கு ஆன்லைன் எல்லாம் செட் ஆகாது மேம், அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. ஆஃப்லைன்ல எங்க ஊர்ல பக்கத்துல வேதாந்தோட கோச்சிங் சென்டர் எங்கேயாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் ஆர் உங்களுடைய சீனியர்ஸ் யாராவது நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ரிப்பீட்டர் கோர்ஸ் இருக்குடா, ஒரு ஹோல் வருஷத்துக்கே ஜஸ்ட் அட் 50,000க்கு ஆஃப்லைன்ல கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. ஆஃப்லைன் வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா நேர்ல போய் பாருங்க. ஸோ 50,000க்கு ஒரு ஹோல் வருஷம் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. உங்க சீனியர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க, சரியா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட் எழுதினாங்க அப்படின்னா அந்த 50,000ல ஃபீஸ் ரிடக்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, ஸோ தமிழ்நாடுல இத்தனை பிளேசஸ்ல ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு மேம். 11th உண்டா? 11th இருக்கு. 12th உண்டா? 12th இருக்கு. அதை பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? டிஸ்கிரிப்ஷன்ல புக்கை விசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து இருக்குண்டா. அந்த புக்கை விசிட் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே எல்லாமே தெரியும். ஓகேவா? So let's begin the class. ஓகேவா? நம்ம வந்து இதுக்கு மேலேயும் கதை வேணாமா, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ கம்மிங் டு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இட் இஸ் கோயிங் டு பி, நான் சொன்னேன் இல்லையா, பேசிக் தான். ஆமா, நான் NCERT நடத்துவேன், ஸ்டேட் போர்டும் நடத்துவேன், ஏன்னா ரெண்டுத்துலயுமே இருக்கு, சேம் கான்செப்ட் தான். ஸோ ஸ்டேட் போர்டில் ஏதாச்சும் 1-2 நமக்கு விட்டு போயிருந்தா கூட அது NCERT-ல இருக்கு அப்படிங்கிறப்போ ஐ வில் டீச் தட் ஆல்சோ. அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், அதை பத்தி நீங்க கவலையே படவே வேண்டாம். ஓகே, சூப்பர்டா, செம. ஸோ இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, ஃபாஸ்டா சாட்ல சொல்லுங்க. வாட் டு யூ மீன் பை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? ஆர்கானிக் அப்படின்னாலே வந்து என்ன பார்த்தோம்? ஃபாஸ்டா நீங்க சாட்ல நீங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்போதானே எனக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு என்ன தெரியுது என்ன தெரியல. வெரி குட். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, வாட்டர் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா? எஸ் ஆர் நோ? ஐ டோல்ட் யூ இட் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி பேசிக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க எல்லாருமே அப்படியே ஃபாஸ்டா லிசன் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸோ வாட்டர் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டாடா? எஸ் ஆர் நோ? வாட்டர் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா? நோ. ஓகே, குளுக்கோஸ் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா? குளுக்கோஸ் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா? எஸ் ஆர் நோ? எஸ், குளுக்கோஸ் வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் தான். சரி மேம், இப்போ நான் ஒரு சில காம்பவுண்ட்லாம் வந்து கொடுக்க போறேன் மேம், அதெல்லாம் வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லுங்க. கார்பன் மோனாக்சைடு ஆர்கானிக்கா என்னது? கார்பன் மோனாக்சைடு ஆர்கானிக்கா என்னது? சரி, ஓகே. கார்பன் டை ஆக்சைடு ஆர்கானிக்கா என்னது? எஸ்ஸா? ஓகே. CN- நைட்ரல்ஸ் ஆர்கானிக்கா என்னது? ஆர்கானிக்கா? சரி, ஓகே. CN2 ஆர்கானிக்கா? அப்படியா? எஸ்ஸா? NH4CNO ஆர்கானிக்கா? ஆர்கானிக்கா? யாரெல்லாம் இது வந்து இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்றீங்க அவங்க மட்டும் இன்ஆர்கானிக்? நோ,
இத்தனை பேர் நோ சொல்றாங்களே, அப்ப உங்களுக்குலாம் தெரியலையோ, ஆன்சர் தப்பா சொல்றாங்களோ? கிடையாது. ஸோ இவங்க கிட்டலாம் கார்பன் இருக்கு, இவங்க கிட்டலாம் கார்பன் இருக்கு. ஆனாலும் இந்த எல்லா காம்பவுண்ட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, இவங்க எல்லார்கிட்டயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் இருக்கு, சரியா? ஆனாலும் வந்து நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா these are all inorganic compound. ஓகே, ஆனாலும் இவங்க எல்லாருமே நமக்கு வந்து என்னது அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகே, சோ இத பத்தி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா தெரிஞ்சுக்கணும். சோ அப்போ மேம் என்ன மேம் கார்பன் இருந்தா அதெல்லாம் ஆர்கானிக் காம்பவுண்ட் தானே சொன்னீங்க, இப்போ என்ன நீங்க கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் அப்படின்னு வந்து சொல்றீங்களே அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. கார்பன் மட்டும் இருந்தா பத்தாது, கார்பன் மட்டும் இருந்தா பத்தாது, அது கார்பன் கூட ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கணும், கார்பன் கூட ஹைட்ரஜனும் சேர்ந்து இருக்கணும். இப்போ CH4 இது என்ன காம்பவுண்டுப்பா? CH4 4 ஹைட்ரஜன் வந்து இருக்கு. ஓகே, கார்பன்ல 2 மணி நேரம் தான் கிளாஸ், ஷார்ப்பா 2 hours தான் கார்பன். நான் சொல்றேன் பாரு, ஐ கேன் ப்ராமிஸ் யூ 2 மணி நேரமா அப்படின்னு டைம் போறதே தெரியாத அளவுக்கு நம்ம ஜாலியா போலாம். ஓகே, மீத்தேனா பேர் தெரியுமா? சூப்பர், மீத்தேன் அது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அடுத்துப்பா இது என்ன காம்பவுண்ட்? இது என்ன காம்பவுண்ட்? இது என்னப்பா? this is benzene, right? benzene அப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். வெரி குட். அடுத்து இது என்ன காம்பவுண்ட்? phenol, கரெக்ட்டா? சோ phenol, சாரி நம்மளுடைய பென்சால்டிஹைட் இது வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். மேம் இதெல்லாம் தெரியாதே, பரவாயில்ல, ஐ வில் டெல் யூ. சரியா? இதெல்லாம் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். ஓகே, சோ இப்போ ஏன் கார்பன் இருக்கிறத வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்றோம்? ஏன் கார்பன்? why carbon is so special அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? because carbon has the property of catenation. எல்லாருமே இதை வந்து 10th வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ கேட்டினேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? கார்பன் கூடயே நல்லா நிறைய பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும், செல்ஃப் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க கார்பன் ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், கார்பன் ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும், கார்பன் வந்து ஆக்சிஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஆனா கார்பன் கூடயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் அ லாங் செயின். நிறைய செயின்ஸ் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்றோம்ல, அது வந்து என்னது அப்படின்னா பாலித்தீன். கரெக்டா? இந்த ஈத்தீன் பாலி டைம்ஸ் நிறைய டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ பாலித்தீன் இந்த மாதிரி கார்பன் அந்த செல்ஃப் பாண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு இட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேட்டினேஷன். சரியா? இட் ஷோஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேட்டினேஷன். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நமக்கு வந்து ஓகே ஏன் வந்து நமக்கு கார்பனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு புரிஞ்சுது. ஓகே, ஸோ இப்போ ஏன் இங்கே கார்பனுக்கும் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது? சூப்பரா. ஏன் கார்பனுக்கும் இவங்க பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க? ஏன் மேம் நைட்ரஜனுக்கும் வந்து நமக்கு ஏன் மல்டிபிள் கண்டினியூஸா லாங் செயின் வந்து ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நைட்ரஜன்ல வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்? எல்லாருமே சாட்ல சொல்லுங்க, நைட்ரஜனுடைய வேலன்சி என்னது? வாட் இஸ் த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்? how many electrons in the outermost orbital of nitrogen? Hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen. கரெக்ட்டா? 7. அப்போ 2,5 5 electrons வந்து நமக்கு outermost orbitalsல வந்து நமக்கு இருக்க போகுது. கரெக்ட்டா? சோ இப்போ நல்லா கவனிங்க, இந்த நைட்ரஜனுக்கு நான் 3 எலக்ட்ரான் போட்டுட்டேன். அப்ப மீதி 2 எலக்ட்ரான் எனக்கு இங்க தனியா இருக்கும், லோன் பேரா இருக்கும், தனியா இருக்கும். இங்க பாருங்க, மீதி 2 எலக்ட்ரான் இங்க எனக்கு தனியா இருக்க போகுது, லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸா இருக்க போகுது. கரெக்ட்டா? அப்போ இந்த லோன் பேரும் அதாவது லோன் பேர்னா ஒண்ணும் இல்லடா, தனியா எலக்ட்ரான் பாண்டிங்ல டேக் பார்ட் பண்ணாத ஒரு எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் தான் லோன் பேர். ஓகே, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப நைட்ரஜனை சுத்தி 5 எலக்ட்ரானா 1 2 3 4 5. இன்னொரு நைட்ரஜன் ஆட்டம் நான் எடுத்துக்கிறேன் 1 2 3 4 5. இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் ஒரு பாண்ட், 2 பாண்ட், 3 பாண்ட். So they have formed triple bond. ஓகே, அப்போ ஒரு பாண்ட்னா என்னடா? ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். பாண்ட்னா என்ன? அப்போ கேட்டினேஷன்னா நான் என்னன்னு திருப்பி சொல்றேன், மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், we are calling it as the bond. புரிஞ்சுதா? அப்படி இருக்கிறப்போ நமக்கு இங்க நைட்ரஜன்ல தனியா 2 எலக்ட்ரான் இருக்கு, அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா
ரிப்பல் பண்ணிப்பாங்க. ஏன்னா எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? சாட்ல சொல்லுங்க. எலக்ட்ரானுடைய சார்ஜ் என்னப்பா? மைனஸ் சார்ஜ். அப்போ மைனஸ் சார்ஜும் சேம் சார்ஜ். அது அட்ராக்டா பண்ணும்? அட்ராக்ட்லாம் பண்ணிக்காது. ஒண்ணுக்கொன்னு ரிப்பல் தான் பண்ணிக்கும். ஒண்ணுக்கொன்னு என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா தள்ளி தான் விட்டுப்பாங்க. நீ கிட்ட வராது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா தள்ளி தான் விட்டுப்பாங்க. இப்போ கார்பனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் கேன் ஃபார்ம் 4 bonds. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 4 பாண்ட் வந்து கார்பனால வந்து மேக் பண்ண முடியும். ஏன்னா கார்பன் வந்து என்னது? தே ஆர் டெட்ராவேலண்ட். டெட்ராவேலண்ட்னா என்ன தெரியுமா? அவங்களுடைய வேலன்சி வந்து என்னது? 4. நான் கண்டிப்பா கொஸ்டின் கேட்பேன். ஒன்னு நடத்திட்டு நான் கொஸ்டின் கேட்பேன். ஓகே, ஸோ கார்பன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெட்ராவேலண்ட். ஓகே, இப்போ கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்காது. கார்பன்ல இந்த மாதிரி நமக்கு நோ லோன் பேர் ரிப்பல்ஷன். ஸோ எலக்ட்ரான் வந்து கார்பன்ல என்ன பண்ணிக்காது அப்படின்னா ஒண்ணுக்கொன்னு வந்து இந்த மாதிரி நைட்ரஜன் மாதிரியோ ஆக்சிஜன் மாதிரியோ நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா நமக்கு ரிப்பல் ஆகாது. சரியா? ரிப்பல் ஆகாது. சூப்பரா? ஓகே, ஸோ கேட்டினேஷன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஒண்ணுமே கிடையாதுடா. இப்போ கார்பன் கூடயே பாண்ட் ஆகிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கேட்டினேஷன். ஒரு ஆட்டம் தான் கூடயே செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடியதான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? we call it as catenation. ஓகே, டியூ டு செல்ஃப் பாண்ட். அந்த செல்ஃப் பாண்ட்னால ஒரு 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 ஆட்டம் இருக்கு, அதே ஆட்டம் கூட ரிப்பீட்டடா நமக்கு வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கிறது தான் கேட்டினேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாண்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம லேட்டரா வந்து படிச்சுக்கலாம். இப்போ லெட் அஸ் கோ டு த ஸ்டார்டிங். ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கு. ஸோ வாட் ஆர் தோஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் இஸ் காம்பவுண்ட் கண்டெய்னிங் கார்பன் என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும்? என்ன பாண்டுப்பா? அயானிக் பாண்டா இல்லைன்னா கோவேலண்ட் பாண்டா? என்ன பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும்? வெரி குட், தே ஆர் கோவேலண்ட் compound of carbon. கோவேலண்ட் காம்பவுண்ட் ஆஃப் கார்பன். ஸோ கார்பன் கூட சேர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. மேம் கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ்னா என்ன மேம்? தெரியாது. கோவேலண்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அங்கே கோவேலண்ட் பாண்ட் இருக்கும். மேம் கோவேலண்ட் பாண்ட்னாலும் என்னன்னு தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். மியூச்சுவல் ஷேரிங்னா என்ன? இப்போ ஒரு 2 ஆட்டம் இருக்குடா, நான் ஒரு சாக்லேட் தரேன், நீ எனக்கு ஒரு சாக்லேட் வா, நீ நானும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இப்போ ஏதோ ஒரு சோஷியல் மீடியா இருக்கு. ஓகே, மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? நான் உன்னை ஃபாலோ பண்றேன், நீயும் என்ன ஃபாலோ பண்ற, அப்போ அது வந்து நம்ம மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி கோவேலண்ட் பாண்ட், அயானிக் பாண்டை பத்தி நான் தனியா சொல்றேன். சரியா? அயானிக் பாண்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு தனியா வந்து சொல்லி தரேன். சரியா? இப்போ கோவேலண்ட் காம்பவுண்ட்ல கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எனக்கு கார்பனை சுத்தி எத்தனை எலக்ட்ரான் இருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல? 1 2 3 4 எலக்ட்ரான் வந்து இருக்கு. இப்போ கார்பன் வந்து ஸ்டேபிள் ஆகணும்டா. இப்போ ஒரு எலிமெண்ட் ஸ்டேபிள் ஆகணும்னா அதுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வேணும். கரெக்டா? அப்ப கார்பனுக்கு இன்னும் 4 எலக்ட்ரான் கிடைச்சாதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் 8 ஆக முடியும். ஓகே, 8 எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருக்க முடியும். அப்போதான் கார்பனால எப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஸ்டேபிளா இருக்க முடியும். அப்போதான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பனால வந்து நமக்கு ஸ்டேபிளா வந்து இருக்க முடியும். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கார்பனை சுத்தி 4 எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 இருக்கு. அப்போ இன்னொரு 4 எலக்ட்ரான்ஸ் இருந்தாதான் 8 எலக்ட்ரான்ஸ் இட் கேன் பிகம் ஸ்டேபிள். இப்போ நம்ம யார் எடுத்துப்போம் அப்படின்னா லெட் அஸ் டேக் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோப்பா இருக்க போகுது? ஹைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்க போகுது? ஃபாஸ்டா தெரியுமா தெரியாதா? 1. கரெக்டா? ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்லையா? ஹைட்ரஜனோட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல 1 எலக்ட்ரான் இருக்க போகுது.
இப்போ கார்பன் கூட 4 ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ண போகுது. ஏன்னா ஹைட்ரஜனுக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ல இருந்தாதான் அவங்களும் வந்து நமக்கு எப்படி ஆவாங்க, ஸ்டேபிள் ஆவாங்க. சரியா? சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் சொல்லுது, நான் உனக்கு ஒரு எலக்ட்ரான் தரேன், நீ எனக்கு ஒரு எலக்ட்ரான் தா, இந்த 2 எலக்ட்ரான் நம்ம 2 பேருக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு they are forming a bond. இந்த 2 எலக்ட்ரான் நம்ம 2 பேருக்குமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு they are forming a bond. இப்போ கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கு? இப்போ கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கு? கண்டிப்பா இது CuETக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு CuETக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? ஓகே, சூப்பர். என்னடா எத்தனை பாண்ட்? 4 பாண்ட். ஓகேப்பா. இப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு கார்பனை சுத்தி? 4 பாண்ட் இருக்கு. ஓகே, how many electrons are there? How many electrons are there கார்பனை சுத்தி? வெரி குட், 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? 1 2 3 4 5 6 7 8. It has 8 electrons. Okay, so இதுக்கு பேர் தான் mutual sharing of electrons. So covalent compound வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ரெண்டாவது விஷயம் நீங்க ஒன்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து வாட்டர்ல சாலுபிளா இருக்குமா இல்ல இன்சாலுபிளா இருக்குமா? வாட்டர்ல வந்து நமக்கு வந்து சாலுபிளா இருக்குமா இல்லனா இன்சாலுபிளா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் வாட்டர் சாலுபிளா இல்ல இன்சாலுபிளா? Yes, water soluble or water insoluble. தெரியுமா தெரியாதா? வாட்டர் கூட சாலுபிளா இன்சாலுபிளா? நீங்க ஆன்சர் பண்ணாதானே நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். வெரி குட்ரா, வெரி குட். வாட்டர் கூட இன்சாலுபிளா வந்து இருக்கும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்சாலுபிள் இன் வாட்டர். ஓகே, ஏன்பா? ஏன்னா வாட்டர் வந்து ஒரு போலார் காம்பவுண்ட். வாட்டர் வந்து ஒரு போலார் சால்வெண்ட். போலார் காம்பவுண்ட் தான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். இதே நம்மளுடைய ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நான் போலார். நான் போலார். ஓகே மேம், போலார்னா என்ன மேம்? நான் போலார்னா என்ன மேம் அப்படின்னா, போலார்னா அந்த காம்பவுண்ட்ல வந்து நமக்கு அதாவது ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம் தான் வந்து பாண்ட் ஆகி இருப்பாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துக்கோங்களேன். H plus and OH minus. கரெக்டா? இந்த ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கும். அதனால அவங்களை நம்ம போலார் அப்படின்னு சொல்றோம். ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். நான் போலார் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் நான் போலார் சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகும். சரி மேம், நீங்க வந்து சொல்லிட்டீங்க வாட்டர்ல டிசால்வ் ஆகாது அப்படின்னு. அப்போ வேற எது கூடலாம் டிசால்வ் ஆகும்? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டேக்கிங் நோட்ஸ் இல்லையா? எவ்ரிபடி, ஆர் யூ ஆல் டேக்கிங் நோட்ஸ்? எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர்டா, செம. ஸோ இப்போ அப்ப எது கூட நமக்கு வந்து இவங்க சாலுபிளா இருப்பாங்க அப்படின்னா they are soluble in organic solvents. எந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்? பென்சீன், toluene. ஓகே, பென்சீன், toluene, ஈத்தர். இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட். சரியா? சோ ஆர்கானிக் சால்வெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலுபிளா இருப்பாங்க. ஓகே, ஓகேடா. நெக்ஸ்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னது அப்படின்னா இன்ஃப்ளேமபிளா இருப்பாங்க. இன்ஃப்ளேமபிள்னா என்ன மேம்? இன்ஃப்ளேமபிள்னா என்ன? ஃப்ளேமபிள்னா எரியும் மேம், இன்ஃப்ளேமபிள்னா எரியாது மேம். அப்படியா? கிடையாது. இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா எரிஞ்சி வெடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? வெடிக்கும் தன்மை உடையது அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளேமபிள் அப்படின்னா எரிய மட்டும் எரியாது, அது வந்து நமக்கு வெடிக்க கூடும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, சோ இப்போ எக்ஸப்ட், இதுல ஒரு எக்ஸெப்ஷன் மட்டும் இருக்கு. என்ன எக்ஸெப்ஷன் அப்படின்னா எக்ஸப்ட் CCl4. CCl4 தவிர மற்றவங்க எல்லாருமே என்ன ஆவாங்க அப்படின்னா நமக்கு வந்து வெடிப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே என்ன ஆவாங்க அப்படின்னா வந்து வெடிப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு இன்ஆர்கானிக் காம்பவுண்டை நீங்க கம்பேர் பண்றப்போ ஆர்கானிக் காம்பவுண்டுடைய மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ லோ
melting point and low boiling point. Boiling point, melting point லாம் ஒரு inorganic compound கம்பேர் பண்றப்போ இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா தான் இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ ஃபைனலா ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய நேச்சரை, பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்றது எது? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுடைய கேரக்டரை, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுடைய கேரக்டரை முடிவு பண்ற ஒரு மெயின் பர்சன் வந்து யாருப்பா? ஸ்லைடு கரெக்டா தானே இருக்கு, ரைஸ் பண்ணணும்னா புரியல. அவ்வளவுதான்டா ஸ்லைடே. ஓகேவா? அவ்வளவுதான். யா, சோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து என்னது சொல்லுங்க? ஃபங்க்ஷனல் குரூப். கரெக்டா சொன்னீங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோடைய மெயின் மேஜர் ஒரு இதுவே வந்து ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணும். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிட்டர்மைன் பண்ணும். புரிஞ்சுதா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாருக்குமே கிளியர், ரைட்? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? எஸ், நோ? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாண்டிங் குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ கமிங் டு த கோவேலண்ட் பாண்ட். ஸோ கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்பதான் வந்து சொன்னேன், which is mutual sharing of electrons. மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அதை தான் நம்ம கோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ நல்லா கவனிங்க. ஆட்டம் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆட்டம் பி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆட்டம் ஏ ஒரு எலக்ட்ரான் தருது, ஆட்டம் பி ஒரு எலக்ட்ரான் தருது. அது அவங்க மியூச்சுவலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து என்னது? சிங்கிள் பாண்ட். கரெக்டா? அப்போ அது வந்து என்னது அப்படின்னா தட் இஸ் அ சிங்கிள் பாண்ட். இப்போ அதே ஆட்டம் பி என்ன பண்ணுது அப்படின்னா 2 எலக்ட்ரானை கொடுக்குது. அதே மாதிரி ஆட்டம் ஏவு பி ரெண்டு பேருமே ஆளுக்கு 2 எலக்ட்ரான்ஸை தராங்க, 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்றாங்க. அப்ப அது வந்து என்னது அப்படின்னா டபுள் பாண்ட். அப்ப அது வந்து என்னது அப்படின்னா டபுள் பாண்ட். ஓகே, இப்போ ஆட்டம் ஏ ஆட்டம் பி ஆளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கும். 3 pairs ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட். ஓகே, அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஸோ மேம் பாண்ட் எல்லாம் ஓகே மேம், ஒரு ரியாக்ஷன்னா என்ன மேம்? ஒரு ரியாக்ஷன்ல என்ன ஆகும்? இங்கேருந்து இங்க பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பாண்ட் பிரேக்கிங், பாண்ட் ஃபார்மிங், இதெல்லாம் நம்ம வந்து சொல்றோம்ல. how is these are all happening? இதெல்லாம் நமக்கு எப்படி நடக்குது அப்படிங்கறத படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாண்ட் பிரேக் ஆகிறத நம்ம வந்து என்னன்னு தெரியுமா நம்ம வந்து சொல்லுவோம்? we call it as மேம் தீமினல்ல மார்னிங் கிளாஸ், அப்புறம் யூடில கெம் கிளாஸ் அண்ட் ரெஸ்ட். இப்போ யூடியூப்ல so tired ma'am, give the schedule so tough to manage. funny video. ஒரே நிமிஷம்டா, இப்போவே டஃபா இருக்கு அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிச்சா என்ன பண்றது? நான் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சிருக்கேன். 12th ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு டார்கெட் நான் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? பிஃபோர் ஈவன் யுவர் ஸ்கூல் பிகின்ஸ், உங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் யுவர் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் போர்ஷன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ஆஃப் 12th கெமிஸ்ட்ரியை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா முடிச்சிட போறேன். ஓகே, ஆல்சோ ஸ்கூல் வர வரைக்குமே ஐ வாண்ட் டு ஹாவ் டெய்லி ஜேஇ கிளாஸ். டெய்லியுமே ஜேஇக்கு உங்களுக்கு கிளாஸ் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இட் டிபெண்ட்ஸ், பார்த்துக்கலாம். நடுவில் வேணா ஒரு 10 நாள் நான் ஜேஇ கிளாஸே எடுக்கல, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் கம்ப்ளீட்டாக 12th ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, டன்பா. ஸோ இப்போ வாங்க நல்லபடியாக இப்போ வந்து சமத்தா கவனிங்க. இன்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும், நாளையிலேருந்து ரெகுலரைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ கவலைப்படாதீங்க, வாங்கப்பா. ஸோ இப்போ நம்ம கம்மிங் டு த ஃபிஷனை பார்ப்போம். ஃபிஷன் அப்படின்னா என்ன பார்த்தோம்? ஃபிஷன்னா பாண்டு பிரேக்கிங். ஃபிஷன்னா என்ன அர்த்தம்? பாண்டு பிரேக் ஆகுது, பாண்டு பிரேக் ஆகுது, பிரேக்கிங் ஆஃப் பாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆர் எல்ஸ் அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we can even call it as cleavage. பாண்ட் வந்து நமக்கு க்ளீவ் ஆகுது அப்படின்னு எந்த வேர்ட் வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே மேம், இந்த பாண்ட் பிரேக்கிங் இந்த அதுல 2 டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அது வந்து என்னென்ன அப்படின்னு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒன் இஸ் ஹோமோலைட்டிக் கிளீவேஜ். எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்க கரெக்டா? ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் ஆர் ஹோமோலைட்டிக் ஃபிஷன். இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா ஹெட்டிரோலைட்டிக்
ஃபிஷன். இன்னொன்று வந்து ஹெட்டிரோலைட்டிக் ஃபிஷன். ஓகே மேம், இந்த ஹோமோலைட்டிக் ஃபிஷன் அப்படின்னா என்ன மேம்? நல்லா கவனி. ஒரு கோவேலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கும்? ஆட்டம் ஏ நான் ஒரு எலக்ட்ரான் தரேன் ஜி, ஆட்டம் பி நான் ஒரு எலக்ட்ரான் தரேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுத்து தான் இந்த பாண்டை வந்து அவனுங்க ஃபார்ம் பண்ணி இருக்கானுங்க. ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்னா ஈக்குவலா எப்படி ஷேர் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த மாதிரி ஈக்குவலாவே இந்த பிரேக்கப் வந்து நடக்கும். ஓகே, ஸோ இங்க பாண்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா சிமெட்ரிக்கலா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகும். பாண்ட் வந்து நமக்கு எப்படிப்பா பிரேக் ஆகும்? சிமெட்ரிக்கலா பிரேக் ஆகும். சிமெட்ரிக்கல், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிமெட்ரிக்கலா பிரேக் ஆகும். அப்போ ஏ என்ன பண்ணும்? ஏ நான் கொடுத்த எலக்ட்ரானை வாங்கிட்டு நான் வந்து வெளியில வந்துடலாம். விகாஸ் எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? பேசவே இல்லை, பார்க்கவே இல்லை, எக்ஸாம் முடிஞ்சு இல்லையா? நம்ம உங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க சாட்டுக்கு. ஓகே, தாராளமா பார்க்கலாம். விகாஸ் ஹவ் ஆர் யூ அப்படிங்கறத வந்து சொல்லுங்க, சரியா? சின்சான் சின்சான் எப்படி எப்படி எழுதினீங்க எக்ஸாம்? நீட் எக்ஸாம் எப்படிடா பண்ண? சாய் இருக்கேன். ஓகே விகாஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ கெட் இட். ரொம்ப 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 நாள் எங்க கூட டிராவல் பண்ணவங்க நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க, தாராளமாக கவனிக்கலாம். ஓகே யா, ஸோ வாங்கப்பா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் மேம் குட். எவ்வளோ மார்க்? சாரி சின்சான், இஃப் யூ வாண்ட் டு டெல் அப்படின்னா சொல்லுங்க, சரியா? ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஃபீல். பார்த்துக்கலாம்டா, இந்த வாட்டி எல்லாருக்குமே டஃப் தான். ஊர் உலகத்துக்கே இந்த வாட்டி நீட் எக்ஸாம் வந்து டஃப் தான். அதனால தான் வி ஹவ் ஸ்டார்டட் நவ். அடுத்த பேட்சுக்கெலாம் அடுத்த இயருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்களா உங்க சீனியர்மார்கள்லாம் வந்திருக்காங்க லைவ்ல, அவங்கள கேளுங்க எப்படி வந்துச்சு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு. ஓகே, தே வில் ரியலி சஜஸ்ட் ஆரம்பத்திலேருந்தே படிங்க, இப்போலேருந்தே சீரியஸ்னஸோட படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? ஓகே, ஸோ பேசிக்லேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சூப்பர். ஸோ வாங்கப்பா, சிமெட்ரிக்கலாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் ஆகும். ஓகே, சிமெட்ரிக்கலாக நமக்கு வந்து 550. 550 இஸ் குட் ஸ்கோர் தான்டா, கவலைப்படாதடா. பார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ ஓகே, பேப்பர் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஃபிசிக்ஸில் நீ இது வாங்கினதே வந்து ரொம்ப ரொம்ப குட் தான்டா. ஓகே, ஸோ வாங்கப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டிரோலைட்டிக் ஃபிஷன். இப்போ ஹோமோலைட்டிக் ஃபிஷனில் ஏ கிட்ட நான் கொடுத்த எலக்ட்ரானை நானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து ஒரே ஒரு எலக்ட்ரானோட தனியாக வெளில வந்துடும். பி நான் கொடுத்த எலக்ட்ரானை நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு பி ஒரு எலக்ட்ரானா தனியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் ஒரே ஒரு எலக்ட்ரானோட இருக்கிறத தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call them as free radical அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா free radical அப்படின்னு சொல்லுவோம், சரியா? we call them as free radical. புரிஞ்சுதா? do you understand that? ஓகேப்பா, சூப்பர், நைஸ் டா. ஓகே, ஸோ அடுத்து வந்து கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஹெட்டிரோலைட்டிக் ஃபிஷன். ஹெட்டிரோலைட்டிக் ஃபிஷனில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சிமெட்ரிக்கலாலாம் க்ளீவ் ஆகாது. சிமெட்ரிக்கலாலாம் க்ளீவ் ஆகாது. ஒருத்தன் வந்து என்ன தெரியுமா சொல்லுவான்? அதெல்லாம் கிடையாது கிடையாது, 2 எலக்ட்ரானும் எனக்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள், ஆட்டம் பி இருக்கான். ஆட்டம் பி வந்து வாட் இஃப் த ஆட்டம் பி வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ரொம்ப ரொம்ப எலக்ட்ரோ நெகட்டிவாக இருக்கான். எலக்ட்ரோ நெகட்டிவ்னா என்ன தெரியுமா? டெண்டன்சி டு அட்ராக்ட் தி ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். அவனுக்கு வந்து எனக்கு 2 எலக்ட்ரான் வேணும் அப்படின்றான். அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இந்த 2 எலக்ட்ரானையுமே எடுத்துட்டு போயிடுறான். அப்போ அந்த ஆட்டம் பி மேல நமக்கு என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பி மேல நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்ப ஏ கிட்ட எலக்ட்ரான் லூஸ் ஆயிடுச்சு. அப்ப ஏ மேல என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம கேட்டயான் அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கேட்டயான் அப்படின்னு சொல்லுவோம். நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆனயான் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாக்ட்லி, கார்போகேட்டயான், கார்பானியான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஹெட்டிரோலைட்டிக் ஃபிஷன்ல க்ளீவேஜ் எப்படி இருக்கும்? சிமெட்ரிக்கலா, அன்சிமெட்ரிக்கலா? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். சிமெட்ரிக்கலா, அன்சிமெட்ரிக்கலா? பாப்போமா? இட் இஸ் அன்சிமெட்ரிக்கலா நமக்கு இருக்க போகுது. அன்சிமெட்ரிக்கலா நமக்கு இருக்க போகுது. ஓகேவா? Do you all understand? Yes? Okay, super. So இப்போ அடுத்து எப்பயுமே இதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 10th ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இல்லையா? which is homologous
ஹோமோலாகஸ் சீரீஸ். கரெக்டா? 10th வந்து இந்த ஹோமோலாகஸ் சீரீஸை பற்றி நம்ம லைட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். 11th அதை நம்ம டீட்டெயில்டாக வந்து படிப்போம். சரியா? ஒன்றுமே கிடையாதுரா. இப்போ ஒரு ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஹைட்ரோ கார்பன்ஸ்னா ஹைட்ரஜனும் இருக்கும், கார்பன்ஸும் வந்து இருக்கும். கரெக்டா? ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன்ஸில் வந்து இருப்பாங்க. இதே ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், பென்டேன் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஆல்கஹால் குரூப். ஆல்டிஹைட் இருக்காங்கன்னா மெத்தனால், எத்தனால், புரோபனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப். ஓகே, ஸோ ஹோமோலாகஸ் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம படிக்க போறது வந்து யாரை பத்தி அப்படின்னா ஆல்கேன்ஸ் பத்தி. ஆல்கேன்ஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி வந்து என்னது அப்படின்னா ஆல்கேன்ஸ்ல வந்து நமக்கு சிங்கிள் பாண்ட் வந்து இருக்க போகுது. அடுத்து ஆல்கீன்ஸ், ஆல்கீன்ஸ்ல டபுள் பாண்டட் கார்பன்ஸ் இருக்க போறாங்க. அண்ட் ஆல்கைன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஆல்கீன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பாண்ட் ஆல்கேன், டபுள் பாண்ட் ஆல்கேன், ட்ரிபிள் பாண்ட் வந்து ஆல்கைன்ஸ். ஓகே, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஜெனரல் ஃபார்முலா வந்து இருக்கு. சரியா? CUVTக்கு ஈஸியா தாண்டா இருக்கும். CUVT வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th போர்ஷன் மட்டும்தான். நீட்டை விட ஈஸி தான் ரொம்ப ரொம்ப. கவனிங்க, ஆல்கேன்ஸ்க்கு வந்து CnH2n+2 CnH2n+2 அந்த ஃபார்முலால இருக்குமா? அப்படின்னா என்னன்னே தெரியலமா அப்படின்னா இப்போ நான் சொல்றேன், லிசன் பண்ணுங்க. அந்த n இடத்துல 1 போட்டுக்கோங்க. சரியா? அந்த n இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா 1 போட்டுக்கோங்க. அப்போ C1H 2 into 1 2 2 plus 2 4 CH4. CH4 வந்து என்னதுடா? மீத்தேன். CH4 வந்து என்னது? மீத்தேன். C இடத்துல 2 போடு. H 2 into 2 4 4 plus 2 6 C2H6 ஈத்தேன். புரிஞ்சுதா? இப்போ அடுத்து எழுதுங்க, C3 எழுதுங்க. 3 2s are 6 6 plus 2 8 H8. இப்போ இததான் ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ CH4க்கும் C2H6க்கும் என்னப்பா டிஃபரன்ஸ்? இது கூட ஒரு CH2 ஆட் பண்ணீங்கன்னா C2H6 வரும். C2H6 கூட ஒரு CH2 ஆட் பண்ணீங்க அப்படின்னா C3H8 வரும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு ஹோமோலாகஸ் சீரீஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேவா? சூப்பர், சம. ஸோ இப்போ எல்லாருக்குமே இது வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நான் மற்ற ஆல்கீன்ஸ் உடைய ஃபார்முலாவும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். ஓகே, ஐ ஹோப் யூ ஆர் ஆல் டேக்கிங் நோட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா? CnH2n தான். அப்ப CH2 இருக்க முடியாது இல்லையா? அப்போ நீட் கிளாஸ் பசங்களா, நீட் JEE யார் வேணா இதை லிசன் பண்ணலாம். காமன் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இப்போ லைவ் கிளாஸ்க்கு வந்திருக்கிறவங்களாம் நீட் ரிப்பீட்டர், ரிப்பீட்டர்லாம் வந்திருக்காங்க. சரியா? இந்த வாட்டி 2வது வாட்டி நீட் எக்ஸாம் எழுதினவங்களாமே வந்திருக்காங்க. ஆஸ்க் தெம். இது வந்து நமக்கு நீட்னாலும் சரிடா, JEEனாலும் சரி, பேசிக் தான். ஓகே, பேசிக்ஸ் வந்து பேசிக் தான். ஓகே, யா. சோ லிசன் பண்ணுங்க. CnH2n அப்போ C2H2 C2H4. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா C3H6. ஓகே, சோ இவங்க எல்லாரும் வந்து ஆல்கீன்ஸ், டபுள் பாண்ட் வந்து இருக்க போறாங்க. அடுத்து ஆல்கைன்ஸ் உடைய ஃபார்முலா என்னது அப்படின்னா CnH2n-2 CnH2n-2 இது வந்து ஃபார்முலா ஆஃப் ஆல்கைன்ஸ். ஓகேவா? சூப்பர். இப்பவே நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இவங்களுடைய ஹைபிரிடைசேஷனையும் சேர்த்தே படிச்சிருங்க. ஸோ ஆல்கேன் சிங்கிள் பாண்டட் கார்பன் இருக்கிற ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். டபுள் பாண்டட் கார்பன் இருக்குன்னா அது sp2 ஹைபிரிடைசேஷன். ட்ரிபிள் பாண்டட் கார்பன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து sp ஹைபிரிடைசேஷன். சரியா? அது வந்து sp ஹைபிரிடைசேஷன். இப்போ எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்கலாமா? எஸ், ஆல்கேன்ஸ்க்கு எல்லாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அதாவது the மினிமல் ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அது வந்து என்னது? C, அதே ஃபார்முலால போட்டீங்க அப்படின்னா CH4. எப்படி இருக்கும்? கார்பன்ல 4 ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கும். கரெக்டா? எல்லாமே சிங்கிள் பாண்டட். அதனால தான் நம்ம ஆல்கேன்ஸ் அப்படின்னு சொல்றோம், மீத்தேன் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா C2H4. கரெக்டா? அது வந்து என்ன? ஈத்தேன். கரெக்டா? ஈத்தீன் ஆல்கீன்ஸ். கரெக்டா? அப்ப அதுல கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும்.
கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும், 4 ஹைட்ரஜன் நம்ம இங்க அது கூட பாண்ட் பண்ணிட்டோம். ஸோ கார்பனை சுத்தி 4 நமக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா C2H2 C2H2 ஓகே, C2H2 அங்க பாருங்க கார்பன் கார்பன் நமக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்க போகுது, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் வந்து நமக்கு இருக்க போகுது. புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே, டன். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ஹோமோலாகஸ் சீரீஸ் வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன மேம் படிக்க போறோம் அப்படின்னா we are going to study about the classification of organic compound. ஓகே, ஸோ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து நம்ம கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ சைக்ளிக். ஏ சைக்ளிக் அப்படின்னா என்னப்பா? அது வந்து ஒரு சைக்ளிக்கா ரிங்காலாம் இருக்காது, ஒரு ஓப்பன் செயினா தான் இருக்கும். அது வந்து ஏ சைக்ளிக் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா ஓப்பன் செயின் அப்படின்னு சொன்னாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அலிஃபா அப்படின்னாலே வந்து ஃபேட் அப்படின்னு அர்த்தம். சரியா? அலிஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் சேம் தான். சரியா? ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து தெரியாது மேம் தெரியும் மேம் அப்படின்னா வந்து சொல்லாதீங்க. சரியா? ஓகே, என்னது? ஓகே, நோ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் எஸ்பி இல்ல என்சிஆர்டி முடிங்க. நெக்ஸ்ட் ஹெச்சி வருமா, செங்கேஜ் எஸ்கேஜேன்னு நிறையா முடிச்சா ஈஸியா ஜேஇயும் ஜேஇ அட்வான்ஸும் முடிக்கலாம். ஆமா ஆமா கண்டிப்பா. அதான் நம்ம அப்படியே பேசிக்லேருந்து ஆரம்பிச்சு நம்ம அட்வான்ஸுக்கு வந்து போகணும். ஹெச்சி வருமா ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு, ரொம்ப ரொம்ப செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா இருக்கும். நீ தனியா படித்தாலே புரியும், அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லா இருக்கும் அந்த புக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக் காம்பவுண்ட் சரியா? ஓகே, ஸோ இப்போ ஏ சைக்ளிக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லுங்களேன். எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம்? ப்ரோபேன் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் CH3 CH2 CH3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இது எந்த விதமான ஒரு சைக்ளிக்கா வந்து நமக்கு சைக்ளிக்கா இல்ல, ஒரு சைக்கிளாவோ ரிங்காவோ அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ அதனால தான் அதை நம்ம ஏ சைக்ளிக்ல கொடுக்குறோம். இப்போ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸை ரெண்டா பிரிக்க போறோம். ஒன்று வந்து என்னது அப்படின்னா ஹோமோசைக்ளிக். ஒன்று வந்து என்னது? ஹோமோசைக்ளிக். இன்னொன்று வந்து ஹெட்டிரோசைக்ளிக். ஓகே, வாட் டு யூ மீன் பை ஹோமோசைக்ளிக்? ஹோமோசைக்ளிக் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? ஹோமோசைக்ளிக் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அதுல நமக்கு கார்பன் மட்டும்தான் இருக்கும் அந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ல. அந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ல கார்பன் மட்டும்தான் இருக்கும். ஆனா அதே ஹெட்டிரோசைக்ளிக்ல கார்பன் இருக்கும், ஆனா கார்பனையும் தாண்டி ஆக்சிஜனோ நைட்ரஜனோ சல்ஃபரோ வந்து கூட இருக்கும். இப்போ இந்த ஹோமோசைக்ளிக்கு இப்போ நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். கவனிங்களேன், இதே ஹோமோசைக்ளிக்கை நம்ம அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம். அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, கார்பன் 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 சைக்ளிக்கா இருக்கா? சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்ரையாங்கிள் தான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் தான் வரைகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் வந்து நமக்கு பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இங்க பாருங்க, இப்போ இது வந்து ஒண்ணுமே கிடையாது. இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு எப்படி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா எவ்ரி கார்னர் இஸ் பாண்டட் வித் அ கார்பன். எவ்ரி கார்னர்ல கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த கார்பனை பாருங்களேன், எனக்கு இங்க 2 பாண்ட் இருக்குன்னா மீதி 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். மீதி 2 ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இங்கே கார்பனுக்கு 2 பாண்ட் இருக்குன்னா மீதி 2 பாண்ட் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். மீதி 2 பாண்ட் ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் சேம் ஆஸ் திஸ். இட் இஸ் சேம் ஆஸ் திஸ். ஓகே, சைக்ளோ ப்ரோபேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் அலிசைக்ளிக். மேம் அரோமேட்டிக் அப்படின்னா வந்து என்னது? அரோமேட்டிக்கு எக்ஸாம்பிள் ஜஸ்ட் பாருங்க, இந்த பென்சீன்றீங்களா? அரோமா ஸ்மெல் இல்லையா? ஸோ அந்த அரோமேட்டிக்கான கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல படிப்போம். பட் ஜஸ்ட் அரோமேட்டிக்னா என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஹெட்டிரோசைக்ளிக் நம்ம வந்து பிரிச்சோம் இல்லையா? இந்த ஹெட்டிரோசைக்ளிக்கும் அகைன் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் கெட்டிங் கிளாசிஃபைட் ஆஸ் அலிசைக்ளிக் அண்ட் அரோமேட்டிக். அலிசைக்ளிக்
அண்ட் அரோமேட்டிக். அலிசைக்ளிக் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா பிரியுது. இதோட பிடிஎஃப் வேணுமா? சரி பார்க்குறேன். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்டா. நான் பிடிஎஃப் தந்தா அது வேஸ்ட்டாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க, நீங்கள் படிக்க மாட்டீங்க. யூ ஹாவ் டு டேக் நோட்ஸ் அண்ட் புட் எஃபர்ட். ஓகே, அலிசைக்ளிக் காம்பவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார், நமக்கு அது வந்து எப்படி இருக்கும் தோ பார், இது எக்ஸாம்பிள். இப்போ நான் இப்போ இங்கே ஒன்று வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இவன் பேர் தான் என்னது அப்படின்னா டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் THF. இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து அலிசைக்ளிக். அரோமேட்டிக்னா இப்போதைக்கு சிம்பிளா என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா ஸ்மெல், நல்ல ஸ்மெல் வரும், அரோமா வரும். ஆல்சோ ஆல்டர்னேட்டா சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட்னு மாத்தி மாத்தி இருக்கும். எக்ஸாம்பிள், அந்த இடத்துல நம்ம பென்சீன் வரைஞ்சோம்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா நைட்ரஜன் இருப்பாங்க. இப்ப இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரிடின். இந்த காம்பவுண்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரிடின். ஓகே, பிரிடின் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த கார்பன் ரிங் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் கார்பன் மட்டும் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ இங்க பார், கார்பன் 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 மட்டும் தான் இருக்காங்க. கார்பன் 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 மட்டும் தான் இருக்கும். அப்ப அவங்களாம் ஹோமோசைக்ளிக்ல வருவாங்க, அவங்களாம் ஹோமோசைக்ளிக்ல வருவாங்க. சரியா? இதே கார்பன் அல்லாம, கார்பன் இல்லாம ஆக்சிஜன் இருக்கு, இல்ல நைட்ரஜன் இருக்கு, இல்ல சல்ஃபர் இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா அதை வந்து we call it as what? heterocyclic. heterocyclic. புரிஞ்சுதா? இந்த கிளாசிஃபிகேஷன் எல்லாருக்குமே கிளியரா? சாட்ல கிளியர் அப்படின்னா வந்து எனக்கு சொல்லுங்க. எஸ், என்ன பண்றது, மக்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. கிளியர்லே? கிளியரா? சூப்பர், செம. ஓகேடா. சோ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? யா. சோ இப்போ புதுசா ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து படிப்பீங்க மேம், இதுலயே ஒன்றும் புரியல மேம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் திருப்பி கூட ரீகால் பண்றேன். ஒரு விஷயம் வந்து என்னது அப்படின்னா இனிமே ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல சாச்சுரேட்டட் அப்படின்னா என்னது மேம்? நாங்க சொல்யூஷன்ஸ்ல தான் மேம் நாங்க சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்லாம் வந்து படிச்சிருக்கோம் மேம். இங்க வந்து சாச்சுரேட்டட்னா என்ன மேம் அப்படின்னா எங்கெல்லாம் நமக்கு வந்து சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எங்கெல்லாம் டபுள் பாண்டோ இல்ல ட்ரிபிள் பாண்டோ இருக்கோ, ஓகே, எங்கெல்லாம் நமக்கு வந்து டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுலாம் சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம், அண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட்லாம் இருக்கிறதெல்லாம் அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மேம் இந்த சிக்மா பாண்டு பை பாண்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் கெமிக்கல் பாண்டிங் நடத்துகிறப்போ நான் வந்து டீட்டெயிலாக நடத்துவேன். சரியா? ஆனால் இப்போதைக்கு ஒரு சிங்கிள் பாண்டில் எத்தனை சிக்மா எத்தனை பை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டபுள் பாண்டில் என்னென்ன சிக்மா என்னென்ன பை, ஒரு ட்ரிபிள் பாண்டில் என்னென்ன சிக்மா என்னென்ன பை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா மேம்? சிங்கிள் சிக்மா பாண்ட்னா என்ன மேம் அப்படின்னா ஹெட் ஆன் ஓவர்லாப். இப்போ ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று மேல ஒன்று வந்து ஓவர்லாப் ஆகும். அப்படிதான் என்ன ஆகும் அப்படின்னா பாண்டே ஃபார்ம் ஆகும். அப்படிதான் என்ன ஆகும்? பாண்டே ஃபார்ம் ஆகும். சரியா? இதை தான் டீட்டெயிலாக எதில் படிப்போம்? கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல நம்ம வந்து படிப்போம். ஆர்பிட்டால்னா என்ன, ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் எப்படி ஓவர்லாப் ஆகுது அப்படின்னு. இப்போ ஹெட் ஆன் ஓவர்லாப், டைரக்டா ஓவர்லாப் ஆச்சுன்னா அது வந்து சிக்மா பாண்ட். இதே சைடு வைஸா லேட்டரலா ஓவர்லாப் ஆச்சு அப்படின்னா அது வந்து பை பாண்ட். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு சிக்மா பாண்ட். ஓகே, டபுள் பாண்டில் ஒன்று சிக்மா ஒன்று பை, ஒன்று சிக்மா ஒன்று பை. ட்ரிபிள் பாண்டில் ஒன்று தான் சிக்மா, மீதி இரண்டுமே பை. ஓகே, மீதி இரண்டுமே வந்து பை. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். இப்போ இன்னொரு ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்கு அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ஹெட்டரோசைக்ளிக் காம்பவுண்ட்ல அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். யா. ஸோ இப்போ நம்ம நேராக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா IUPAC நாமன்கிளேச்சருக்கே போயிடலாம். IUPAC
நாமென்க்ளேச்சருக்கே நம்ம வந்து போயிடலாம். சரியா? ஸோ IUPAC நாமென்க்ளேச்சரில் வந்து பாருங்க, நமக்கு வந்து ஒரு ரூட் வேர்ட் வேணும், ப்ரெஃபிக்ஸ் வேணும், சஃபிக்ஸ் வேணும். கரெக்டா? ஸோ IUPAC நாமென்க்ளேச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியும் இல்லையா? ஸோ IUPAC நாமென்க்ளேச்சர், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்குலாம் நீங்க இப்படி தாங்க வந்து நீங்க வந்து நேம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. சரியா? ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்குலாம் இப்படி தாங்க நீங்க வந்து நேம் பண்ணணும் அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகே, இதுக்கப்புறமா கிளாஸ் செம்ம தாறுமாறா போகுது, நல்லா கவனிங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரெஃபிக்ஸ் இருக்கும், ஒரு ரூட் வேர்ட் இருக்கும், ஒரு சஃபிக்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதுல நோட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லபடியாக என் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க, நான் உங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்றேன். ஸோ இதில் ரூட் வேர்டெல்லாம் என்னென்னு படிக்க போகிறோம். நான் ஒன்று ஒன்றா எழுத ஆன்சர் தெரிஞ்சவங்களாம் ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்குலாம் நான் சொல்லித்தரேன், கற்றுத்தரேன் திருப்பி. எனிவே ஓகே, ரூட் வேர்ட் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பேஸ் பண்ணி தான், நம்பர் ஆஃப் கார்பன்ஸை பேஸ் பண்ணி தான். இப்போ நல்லா எனக்கு வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு, அப்போ ரூட் வேர்ட் என்ன? எனக்கு சாட்ல ஆன்சர் பறக்கணும், சொல்லிட்டேன். ஒன்லி ஒன் கார்பன் தான் இருக்கு, அப்போ ரூட் வேர்ட் என்ன? 2 கார்பன் இருக்கு, அப்போ ரூட் வேர்ட் என்ன? பாஸ்தா. 3 கார்பன் இருக்கு, அப்போ ரூட் வேர்ட் என்ன? 4 கார்பன் இருக்கு, அப்போ ரூட் வேர்ட் என்ன? 5 கார்பன் இருக்கு, அப்போ வாட் இஸ் த ரூட் வேர்ட்? ஓகே, when there is only 1 carbon, அதோடைய ரூட் வேர்ட் என்னது அப்படின்னா it is மீத். ஓகே, 2 கார்பன் இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து ஈத். 3 கார்பன் அப்படிங்கிறப்போ ப்ரோப். 4 கார்பன் அப்படின்னா பியூட். 5 கார்பன் வந்து என்னது அப்படின்னா ஹெக்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாருங்க அப்படின்னா 6 கார்பன், 7 கார்பன், 8 கார்பன், 9 கார்பன், 10 கார்பன். வரிசை ஆன்சர் பண்ணுங்க. 6 கார்பன், 7, 8, 9, 10. Okay, so when there is 6 carbon, what is it? It is hex. Very good, it is hex. 7 carbon அப்படினா it is hept. 8 carbon அப்படினா it is oct. 9 carbon அப்படினா non. Okay, non. And 10 carbon அப்படினா அது வந்து dec. 10 carbon அப்படினா நம்ம வந்து என்னன்னு எழுதுவோம் அப்படினா dec அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரூட் வேர்ட். ஓகே, இதெல்லாம் தான் வந்து என்னது அப்படின்னா ரூட் வேர்ட். மேம், மீத்தேன்ல மீத்தெல்லாம் எப்படி எழுதுறது, ஈத் எப்படி எழுதுறது, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பேஸ் பண்ணி மீத்தேன் எப்படி ஏன்னு முடியுது, ஈத்தீன் எப்படி ஈன் முடியுது, ப்ரோபைன் எப்படி ஐன்ல முடியுது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நமக்கு இப்போ சிங்கிள் பாண்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறப்போ அது வந்து என்னது, அது வந்து ஆல்கேன்ஸ். கரெக்டா? அது வந்து என்னது, ஆல்கேன்ஸ். கரெக்டா? ஆல்கேன்ஸ் இருந்தாலே நம்ம சஃபிக்ஸ் வந்து என்னவா தெரியுமா இருக்கும், ஏனா தான் இருக்கும். அவங்களுடைய லாஸ்ட் வேர்ட் ஏனா தான் இருக்கும். 5க்கு பென்டா, சாரிடா தப்பா பண்ணிட்டேன், 5க்கு பென்ட் ஹெக்ஸ்ன்னு எழுதிட்டேனா, 5க்கு பென்ட் மீத்தேட் ப்ரோபியூட் பென்ட் ஹெக்ஸ் ஹெப்ட் ஆக்ட் நான் டெக். கரெக்டா? யா, இப்போ கரெக்டா? டன், சூப்பர். ஓகேடா, சூப்பர். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆல்கேன்ஸ் தான் ஏன் வரும். இதே இல்லை மேம், எனக்கு வந்து நான் டபுள் பாண்ட் இருக்கு, ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட்னா அது வந்து என்னதுப்பா, ஆல்கீன்ஸ். கரெக்டா? ஆல்கீன்ஸ். ட்ரிபிள் பாண்ட் அப்படின்னா அது வந்து ஆல்கைன்ஸ். கரெக்டா? ஆல்கைன்ஸ். அப்போ எனக்கு சஃபிக்ஸ் என்னவெல்லாம் வரும், ஆல்கீன்ஸ் அப்படின்னா இஎன்இ, இஎன்இ. ஆல்கைன்ஸ் அப்படின்னா ஒய்என்இ. சரியா? ஆல்கைன்ஸ் அப்படின்னா ஒய்என்இ. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய சஃபிக்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஓகே, சூப்பர். இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆக்டிவிட்டி தான், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஆல்கேன்ஸ் இருக்கு இல்லையா, ஆல்கேன்ஸ்னால என்னதுப்பா, சிங்கிள் பாண்டா, டபுள் பாண்டா, ட்ரிபிள் பாண்டா? சிங்கிள் பாண்ட். இந்த ஆல்கேன்ஸ் நம்ம எப்படி நேம் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொரு காம்பவுண்டா நான் எழுதி போடுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம எழுதலாம். CH4, CH3, CH3. நெக்ஸ்ட் பாருங்க, CH3,
CH2 CH3 பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டா. நெக்ஸ்ட் பாருங்க CH3 CH2 CH2 CH3. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து நம்பர் ஆஃப் கார்பனை பார்க்கணும். இங்க எனக்கு ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஒரே ஒரு கார்பன் இருந்தா ரூட் வேர்ட் என்னது? மீத் தான். இங்க எனக்கு 2 கார்பன் இருக்கு. அப்போ ரூட் வேர்ட் என்ன? ரூட் வேர்ட் என்ன? ஈத். வெரி குட். இங்க எனக்கு 3 கார்பன் இருக்கு. அப்போ ரூட் வேர்ட் என்னது? மீத், ஈத், ப்ரோப். ஓகே, 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4 கார்பன் இருக்கு. அப்போ அது வந்து என்னது அப்படின்னா பியூட். ஓகே, சூப்பர். இப்போ எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் மேம். நீ கேட்கலாம், மேம் இது சிங்கிள் பாண்ட் தான் அப்படின்னு உங்களுக்கு எப்படி மேம் தெரியும்? இது சிங்கிள் பாண்ட் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சி நமக்கு கொஸ்டின்ல வந்து டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ கொடுக்கல அப்படின்னாலே டிஃபால்ட்டா அது வந்து நீங்க சிங்கிள் பாண்ட் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ சிங்கிள் பாண்ட் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்னப்பா சஃபிக்ஸ் எழுதுவீங்க? இப்போதான் பார்த்தோம், ஏன். கரெக்டா? அப்ப மீத்தேன். எல்லாத்துக்கூடயும் ஒரு ஏன் சேர்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? எல்லாத்துக்கூடயுமே வந்து ஒரு ஏன் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன் அண்ட் ஹெக்சேன் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரியா? ஓகே கைஸ், இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்கீன்ஸ். ஆல்கீன்ஸ் ஆல்கீன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? வாட் இஸ் திஸ் ஆல்கீன்ஸ்? ஆல்கீன்ஸ் அப்படின்னா நமக்கு டபுள் பாண்ட் வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தருக்கா யார் யாருக்கு ஆன்சர் தெரியுமோ ஆன்சர் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு நான் எப்பயும் போல என்ன பண்றேன் அப்படின்னா சொல்லி கொடுக்குறேன். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2. வரிசையா ஒவ்வொருத்தருக்கும் என்ன நேம் அப்படிங்கிறத சொல்லிட்டே வாங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸை பார்க்கணும். ஸோ லுக் அட் தி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். மீத்து, ஈத்து, 2 கார்பன் இருக்கு. அப்போ அது வந்து ஈத். 1 2 3 3 கார்பன் இருக்கு. அப்போ அது வந்து ப்ரோப். 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. பியூட். ஓகே, டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்தாலே ஈன். கரெக்டா? ஈத்தீன். ட்ரிபிள் பாண்ட் அதே மாதிரி டபுள் பாண்ட் இருக்கு. இங்கேயும் நமக்கு டபுள் பாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஈன். இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈன் தான். டபுள் பாண்ட் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கும். இது நம்ம ரூல்ஸ்ல படிப்போம். ஆனா இப்பவே அந்த ஒரு ரூலை மட்டும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன். சரியா? என்ன மேம் அந்த ரூல் அப்படின்னா, கார்பனை நம்பர் பண்றப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன் இல்லையா? ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ அதை நான் 1ன்னு என்ன பண்ணவே வேண்டாம், மென்ஷனே பண்ண வேண்டாம். ஓகே, இங்க பாரு, ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்லயே டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ நான் அதோட நம்பரை மென்ஷன் பண்ணவே வேண்டாம். ஆனா இங்க பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இல்லப்பா, 2வது கார்பன்ல இருக்கு. அப்போ அந்த 2ங்கிற நம்பரை நீ மென்ஷன் பண்ணணும். ஸோ 2 பியூட்டீன் அப்படின்னு எழுதலாம், இல்லைன்னா பியூட் 2ஈன் அப்படின்னு எழுதலாம். 2 பியூட்டீன் அப்படின்னு எழுதலாம், பியூட் 2ஈன் அப்படின்னு நம்ம வந்து எழுதலாம். ஓகே, ஆல்ரெடி இதை அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிவிஷனா இது வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ ஆல்கீன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து ஆல்கைன்ஸ்பா. ஆல்கைன்ஸ். ஸோ ஆல்கைன்ஸ் அப்படின்னால என்னப்பா? ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸ். ஸோ ட்ரிபிள் பாண்டட் காம்பவுண்ட்ஸை நீங்கள் வந்து எப்படி நேம் பண்ண போறீங்க? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH, CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஓகே, ஸோ அதே மாதிரியே அடுத்த செட்டு வந்து எழுதிக்கோங்க. CH3 CH. ஓகே, CH3 C தான். அங்கேயே எனக்கு ட்ரிபிள் பாண்ட் போட போகிறேன். C ட்ரிபிள் பாண்ட் C CH2 CH3. ஓகே, அடுத்த காம்பவுண்டில் CH ட்ரிபிள் பாண்ட் C CH3. ஓகே, ஸோ ட்ரை அண்ட் ஃபைண்ட் த நாமென்க்ளேச்சர். ஒரு ஸ்லைட் கொஞ்சம் மூவ் பண்ணாதீங்க மேம், நோட்ஸ் எடுக்க கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகேடா, நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே மூவ் பண்ணுறேன். ஸோ யா,
ட்ரை அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் காம்பவுண்டுடைய பேர் என்ன? எவ்வளோ கார்பன் இருக்கு? 1 2 2 கார்பன் இருக்கு. ஸோ இது வந்து பேர் என்னது அப்படின்னா ஈத். என்னப்பா பாண்டு? ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்போ ஈத்தைன். அப்போ அது வந்து என்னது? ஈத்தைன். ஏன்னா சஃபிக்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐன் அப்படிங்கிற சஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க. 1 2 3 4 5. ஸோ செகண்ட் கார்பன்ல எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு மேம். சொல்லுங்க மேம், தேர்ட் கார்பன்லையும் தானே மேம் இந்த ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அந்த ட்ரிபிள் பாண்ட் தேர்ட் கார்பனுக்கும் தானே சொந்தம். நான் ஏன் செகண்ட் தான் எடுத்துக்கணும்? ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துப்போம். அதான் ரூல். சரியா? இருக்கிறதுலே கம்மியான நம்பர் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எடுத்துப்போம். அதான் வந்து ரூல். அப்போ இந்த இடத்துல நீங்க எழுதுறப்போ என்ன பண்ணுவீங்க? அதோட நம்பரை எழுதிப்பீங்க. இதோட பேர் என்னப்பா? இதோட பேர் என்னப்பா? செகண்ட் ஒன் மீத் ஈத் ப்ரோப் பியூட் பென்ட். கரெக்டா? பென்ட் 2 ஐன். கரெக்டா? பென்ட் 2 ஐன் ஆர் 2 பென்டைன் அப்படின்னு எழுதலாம். அடுத்தது பாருங்க, மீத் ஈத் ப்ரோப். மீத் ஈத் ப்ரோப். மீத்ல நமக்கு வந்து என்ன? ஃபர்ஸ்ட் கார்பன்லயே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. ஸோ மீத் ஈத் ப்ரோப். அப்போ இதோடைய பேர் வந்து ப்ரோபைன். ப்ரோபைன். சரியா? ஓகேவா? ஸோ 1 வந்துச்சுன்னா அதோட நம்பர்லாம் நீங்க எழுத வேண்டாம். ஆனா நிறைய வேற வேற வரப்போ நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா அதோடைய நம்பரிங்க நீங்க கண்டிப்பா எழுதணும். ஓகே, சூப்பர். நவ் ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போறோம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ we are going to start with functional groups. Functional groups. Okay, ஸோ பசங்களா சொல்லுங்க, what are functional groups? Functional groups அப்படின்னா வந்து என்னது? அதுதான் நம்ம பார்த்தோம். இந்த ஆர்கானிக் காம்பவுண்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து டிஃபைன் பண்றது ஃபங்க்ஷனல் குரூப் தான் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? 1 hour ஆயிடுச்சா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி? யா, இட்ஸ் பீன் 1 hour. கரெக்டா? ஓகே, எத்தனை பேர் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? மேம் இது வரைக்கும் நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் மேம் அப்படிங்கிறவங்களாம் யார் யார்? I have been taking notes till now ma'am. மீ ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கேன் மேம். இதுக்கு அப்புறமும் ஒரு 1 hour நான் அட்டெண்ட் பண்ண போறேன் மேம். வெரி குட், சூப்பர். நான் போய் இந்த ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் கொண்டு வரேன், காணா போயிடாதீங்க. I'll just go and bring water. You also drink water. சரியா? ஓகே. எஸ், ரெடி? ஓகே. ஒரு குட்டியா போய் இதோ போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்டா அப்படின்னா வந்து ஒரு 10 பேர் காண போயிடுறான். ஓகேடா, ஓகே, டன். ஸோ கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இப்போ எல்லாருமே இதை வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அழகா வந்து நோட்ஸ் எடுத்துக்க போறீங்களா? ஓகே, சூப்பர். ஆமாண்டா, ஷார்ப்பா
2 ஹார்ஸ்ல முடிச்சிடலாம். ஷார்ப்பா என்ன பண்ணிடலாம் 2 ஹார்ஸ்ல முடிச்சிடலாம். ஏன்னா கண்டென்ட் போயிட்டே தான் இருக்கும். நீங்க பாவம் இல்ல, ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா எனக்கு 2 ஹார்ஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து மேம் we can end the class அப்படின்னு உரிமையா சொல்லுங்க, நம்ம வந்து முடிச்சுக்கலாம். பிசிக்ஸ் JEE கிளாஸ் நாளை காலை 10:30 மணிக்கு பிசிக்ஸ் JEE கிளாஸ் இருக்கு. நாளை காலை 10:30க்கு இருக்கு. ஓகே, டன். ஸோ வாங்கப்பா, நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்கஹால் பார்க்க போறோம். ஆல்கஹால். ஓகே, ஸோ ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன, அப்புறமா ஆல்டிஹைடு. ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன உங்களுக்கு தெரிஞ்சா சாட்ல சொல்லுங்க, தெரியலனா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீட்டோன், then acid. Okay, so what is the alcohol functional group? So எல்லாத்துலயுமே என்ன குரூப் இருக்கும் அப்படின்னா R குரூப் இருக்கும். இந்த R அப்படிங்கிறது வந்து என்ன குரூப் மேம் அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஓகே, நான் எங்கெல்லாம் R அப்படின்னு வந்து எழுதணும், அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு அல்கைல் குரூப். மேம் அல்கைல் குரூப்னா என்ன மேம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லடா, ஆல்கேன் ஆல்கேன் மைனஸ் ஆல்கேன் மைனஸ் ஹைட்ரஜன். ஆல்கேன்ல இருந்து நீ ஒரு ஹைட்ரஜன் என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். எக்ஸாம்பிள் CH4க்கு என்னப்பா பேரு, CH4 வந்து என்னது மீத்தேன். மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு அப்படின்னா இட் பிகம்ஸ் CH3 மித்தாயில். இட் பிகம்ஸ் வாட், CH3 மித்தாயில். ஓகே, ஸோ இது வந்து என்னது மீத்தேன் அப்படின்னா இது வந்து மீத்தேன் அப்படின்னா இது வந்து மீத்தைல், இது வந்து மீத்தைல். ஓகே, அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா அல்கைல் அப்படி வந்து சொல்றோம். ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்ல ஏதோ ஒரு அல்கைல் குரூப் CH3 குரூப் இல்ல CH3CH2 குரூப், இத்தாயில் குரூப், ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா இத்தாயில் குரூப், ப்ரோபைல் குரூப், பியூட்டைல் குரூப், பென்டைல் குரூப், இந்த மாதிரி ஏதோ ஒரு குரூப் வந்து அட்டாச் ஆகிதான் இருக்கும். அதான் அந்த R குரூப். ROH இருக்க போறாங்க. OH இருந்தா அது ஆல்கஹால். ஓகே மேம், நான் 12th படிக்கிறேன், 12th தத்வா புக் போதுமா இல்லை நான் வேற புக்ஸ் ஏதாவது வாங்கணுமா ப்ளீஸ் சொல்லுங்க. பசங்களா தத்வா புக்கு பெருசா இருக்கும்டா, நீ அதை ஃபுல்லா படிப்ப அப்படின்னாலே உனக்கு டீச்சர்ஸ் ஹெல்ப் வேணும். வித் சம் கோச்சிங் இன்ஸ்டியூட் வித் டீச்சர்ஸ் ஹெல்ப் நீ தத்வா புக் படிக்கிறேன்னா ரொம்ப ரொம்ப போரும். ஓகே, யா. ஆல்டிஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா RCHO. ஓகே, RCHO குரூப். ஓகே, கீட்டோன் பாத்தீங்க அப்படின்னா RCOR குரூப். RCOR குரூப் தான் கீட்டோன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆசிட் குரூப். ஆசிட் குரூப் என்னவா இருக்கும், RCOOH இருக்க போகுது. RCOOH இருக்க போகுது. இப்போ மேம் வாட் இஸ் த ப்ரெஃபிக்ஸ், இது எழுதுறதுக்கான ப்ரெஃபிக்ஸ் வந்து என்ன. சப்போஸ் இந்த காம்பவுண்ட் வந்து நான் ப்ரெஃபிக்ஸ்ல எழுதுறேன் அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் வந்து என்ன வரும், இதே ஃபங்க்ஷனல் குரூப் எனக்கு வந்து சஃபிக்ஸ்ல வருது அப்படின்னா அப்போ சஃபிக்ஸ்க்கு நான் என்ன டேர்ம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா. எஸ், ஸோ ஆல்கஹாலை ப்ரெஃபிக்ஸ்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஹைட்ராக்சி. அதுக்கு பேர் என்னதுப்பா, ஹைட்ராக்சி. இதே சஃபிக்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல், ஆல்கஹால், ஆல், மெத்தனால், எத்தனால், புரோபனால், பியூட்டனால், பென்டனால் எழுதுறோமா. ஆல்டிஹைடுக்கு ப்ரெஃபிக்ஸ் வந்து ஃபார்மைல். ஃபார்மைல் ஆல்டிஹைடுக்கு ப்ரெஃபிக்ஸ் வந்து ஃபார்மைல். சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல். சஃபிக்ஸ் வந்து என்னது ஆல். ஓகே, AL. கீட்டோனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் வந்து ஆக்சோ. கீட்டோனுக்கு வந்து ப்ரெஃபிக்ஸ் என்னது அப்படின்னா ஆக்சோ. சரியா, இதே சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓன். கீட்டோன் ONE. சரியா, கீட்டோன் ONE. அசிட்டோன். ஓகே, அசிட்டோன் அதெல்லாம் வரும். அடுத்து இதே ஆசிடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரெஃபிக்ஸ் வந்து கார்பாக்சி. ப்ரெஃபிக்ஸ் வந்து என்னதுப்பா, இட் இஸ் கார்பாக்சி. ஓகே, இதே சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிக் ஆசிட். சஃபிக்ஸ் என்னது, ஆயிக் ஆசிட். ஓகே, சோ எல்லாரும் எழுதிட்டீங்களா? have you all noted? notedனா noted அப்படினு chatல போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களோ noted ma'am அப்படினு வந்து போட்டுருங்க. ஓகே, கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா JEE preparation தோ இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான். அடுத்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்க்கு நம்ம வந்து போயிடலாம். ஸோ அடுத்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர். ஓகே, யாருக்கெல்லாம் என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் தெரிஞ்சுக்க தெரியாதோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க. எஸ்டர், அமின்ஸ். ஓகே, எஸ்டர், அமின்ஸ், நைட்ரில். நைட்ரில்.
okay, and then sulfonic acid. Sulfonic acid. சரியா, இவங்கலாம் அடுத்த set of functional groups. So இப்போ இந்த functional groups எல்லாம் எப்படி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத போறோம். ester பாத்தீங்க அப்படின்னா R C O O R, R C O O R, இதுதான் வந்து ester functional group. amines என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா R NH2 தான் amines. nitrile வந்து பாத்தீங்க அப்படின்னா R CN தான் nitriles. sulfonic acid வந்து SO3H, SO3H தான் sulfonic acid. ஓகே, சூப்பர். இவங்களையெல்லாம் ப்ரெஃபிக்ஸில் நம்ம எழுதுறோம் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷனல் குரூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கிலீஷ் மீடியமில் மட்டும்தான் இருக்குது. சொல்லப்போனால் JEE எக்ஸாமும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான்டா இருக்குது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியமும் சைமல்டேனியஸாக புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ப்ரெஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்காக்சி. சஃபிக்ஸு என்ன வரும்? எஸ்டர் இருந்தா எத்தனோயேட் OATE, மெத்தனோயேட், ப்ரப்பனோயேட் OATE வரும். அடுத்து அமின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமினோ. ப்ரெஃபிக்ஸ் வந்து அமினோ, இதே சஃபிக்ஸ் வந்து அமின். மித்தானமின், இத்தானமின், ப்ரோபானமின். ஓகே, ப்ரெஃபிக்ஸ் நைட்ரல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயனோ. ப்ரெஃபிக்ஸ் வந்து நைட்ரல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயனோ. இதே சஃபிக்ஸ் வந்து நமக்கு நைட்ரல். சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரல். ஓகே, சல்ஃபோனிக் ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சல்ஃபோனிக் ஆசிடுடைய ப்ரெஃபிக்ஸ் நம்ம வந்து என்ன எழுதுவோம்? இந்த SO3H குரூப் இருந்துச்சு அப்படின்னா சல்ஃபோ அப்படின்னு வந்து எழுதுவோம். இதே சஃபிக்ஸ் வந்து என்ன எழுதுவோம் அப்படின்னா சல்ஃபோனிக் ஆசிட். சல்ஃபோனிக் ஆசிட் அதான் வந்து சஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் புரிஞ்சுதா? இது வரைக்கும் பார்த்த ஃபங்க்ஷனல் குரூப் எல்லாருக்குமே கிளியரா? எஸ், எல்லாருமே நோட்டடா? நோட்டட் அப்படின்னு சாட்ல போடுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் கிளியர் என்றால் நோட்டட் என்று சாட்டில் போடவும். ஓகே, பயங்கரம். ஓகேடா, சூப்பர். இப்போ நம்ம வந்து அடுத்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் போகலாம். மேம் என்ன மேம் இவ்வளோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸா மேம்? ஆமாண்டா, இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் தான். பரவாயில்ல, கொஞ்சம் 2-3 நாள் டைம் எடுத்து பொறுமையாக அதை படிங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயோ ஆல்கஹால். தயோ ஆல்கஹால் குரூப் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் குளோரைட் குரூப் வந்து இருக்கும். தயோ ஆல்கஹால்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆசிட் குளோரைட் குரூப் வந்து இருக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் அமைடு, ஆசிட் அமைட் குரூப் வந்து நமக்கு இருக்க போகுது. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நவ் யூ ஆல் ஜஸ்ட் டெல் மீ, தயோ ஆல்கஹால்ஸ் அப்படின்னா அது என்ன குரூப்? SH குரூப் தான் இந்த தயோ ஆல்கஹால். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஆசிட் குளோரைட் குரூப் வந்து யாரு? C double bond O Cl, C double bond O Cl, COCl. COCl குரூப் தான் இந்த ஆசிட் குளோரைட் குரூப். ஓகே, இந்த ஆசிட் குளோரைட் குரூப் எப்படி தெரியுமா நமக்கு வந்துச்சு? COOH இருக்கு இல்லையா, அதுல இந்த OH தூக்கிட்டு குளோரின் போட்டிங்கன்னா அதுதான் ஆசிட் குளோரைட் குரூப். இங்க வந்து நமக்கு OH தூக்கிட்டு குளோரின் போட்டிங்கன்னா அதான் ஆசிட் குளோரைட் குரூப். அதே OH தூக்கிட்டு நீங்க NH2 போட்டிங்க அப்படின்னா அது ஆசிட் அமைடு. நல்லா கவனிங்க, CONH2, CONH2 இது வந்து என்னது அப்படின்னா ஆசிட் அமைடு. இது எல்லாமே ஆசிட்லேருந்து டிரைவ் ஆன காம்பவுண்ட்ஸ். சரி மேம், ப்ரெஃபிக்ஸ் என்ன மேம் அப்படின்னா மெர்காப்டோ. தயோ ஆல்கஹால்ஸ்க்கு ப்ரெஃபிக்ஸ் வந்து என்னது அப்படின்னா மெர்காப்டோ. ஓகே, அப்போ சஃபிக்ஸ் என்னது? தயால். சஃபிக்ஸ் என்னது? தயால். ஆசிட் குளோரைடுக்கு வாட் இஸ் த ப்ரெஃபிக்ஸ்? குளோரோ கார்போனில். என்னப்பா குளோரோ, ஏன்னா இங்க குளோரோ குரூப் இருக்கு, CO குரூப் இருந்து, அதனால வந்து கார்போனில், குளோரோ கார்போனில். இதே சஃபிக்ஸ் ஆயில் குளோரைடு. ஆயில் குளோரைடு, ஆயில் குளோரைடு தான் சஃபிக்ஸ். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசிட் அமைடுக்கு கார்பமாயில், கார்பமாயில். ஓகே, இதே சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைடு. சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைடு. ஓகே, ஸோ இதுதான் தயோ ஆல்கஹால், ஆசிட் குளோரைட் அண்ட் தென் ஆசிட் அமைடுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். ஓகே, சூப்பர்.
இப்போ ஒரு சில சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து எழுத போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். சப்ஸ்டிட்யூவன்ட்னா ஒன்றும் இல்லடா, நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து இருக்கு இல்லையா, HC. இந்த ஹைட்ரோ என்னடா புரியல, இதுல புரியாததுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப், அது என்னது, அதோட ப்ரெஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன, அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். ப்ரெஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன, இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நான் வந்து சொல்ல போறேன். இப்போவே கண்ணை கட்டுதா? சரி சரி, வாங்க வாங்க, ஈஸி தான்டா, படிக்க இதெல்லாம் ஜுஜுபி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஆயிடும். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, there are few substituents. சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் அப்படின்னா வந்து என்ன தெரியுமா, இந்த இதுல வந்து அட்டாச் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹைட்ரோ கார்பன்ஸ்ல வந்து அட்டாச் ஆகி இருப்பாங்க. ஹைட்ரோ கார்பன்ஸ்ல அவங்க வந்து என்ன ஆகி இருப்பாங்க, அட்டாச் ஆகி இருப்பாங்க. ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். ஓகே, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அடுத்து NO2 குரூப். ஓகே, தென் NO குரூப், NO குரூப், N double bond N group, N double bond N group. Okay, and then OCH3 group. Okay, C2CH3 group, C2H5 group. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன என்ன நேம் அப்படின்னு நம்ம வந்து படிக்க போகிறோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது மெமரி பண்ணணும். இப்போலாம் நீங்கள் புரிஞ்சு படிக்கலாம். இப்போ நம்ம படிக்கிறதுலாம் என்ன பண்ணலாம், நீங்கள் புரிஞ்சே படிக்கலாம். ஓகேவா? ஸோ கரெக்டாக லிசன் பண்ணுங்க பார்க்கலாம். F இருந்ததுன்னா என்ன நேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ப்ரெஃபிக்ஸ். இவங்களெல்லாம் மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெஃபிக்ஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, யா, ஃப்ளூரோ, FLUORO, ஃப்ளூரோ. தென் Cl இருக்கு அப்படிங்கிறப்போ இட் இஸ் குளோரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ. NO2 இருந்துச்சுன்னா நைட்ரோ, நைட்ரோ. NO இருந்தா நைட்ரோசோ, நைட்ரோசோ. N டபுள் பாண்ட் N இருந்தா டைஅசோ. OCH3 இருந்துச்சுன்னா கார்பாக்சி. கரெக்டா? OCH3 இருந்துச்சுன்னா கார்பாக்சி. இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. அப்ப அது வந்து மீத்தாக்சி குரூப். என்னது அது? மீத்தாக்சி. இப்போ CH3 வந்து என்னது, மித்தைல் குரூப். இவங்கலாம் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். C2H5 வந்து என்னது, இத்தைல் குரூப். இந்த மாதிரி ப்ரோபைல், பியூட்டைல், பென்டைல் இது எல்லாமே நமக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஓகே, ஸோ இஸ் தட் கிளியர்? ஓகே, ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ, நைட்ரோ, நைட்ரோசோ இவங்க எல்லாருமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எழுத போறோம். ஓகே, பக்கா கிளியரா? பயமா இருக்கா? யூ ஃபீல் வெரி எப்படி இருக்கு? ஓகே, சால்வ் பண்ணிடலாம், ஈஸி தான், முடியும் அப்படின்னு தோணுதா? ஏன்னா ஐயோ பயமா இருக்கு மேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? பார்த்தாலே கண்ணை கட்டுது மேம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஓகே, டன். ஈஸி தான் இல்லையா? ட்ரை பண்ணும், நிறையா நீங்கள் வந்து ட்ரை பண்ண வந்து முடியும். ஈஸி தான், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? we can do it அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, சூப்பர், முற்றிலாம். நேராக இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு என்னது, வேணாம் வேணாம், அது சாய்பாபா டைலாக்டா அலிஷா. அந்த கோட் வந்து நான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா சாய்பாபா கோயிலில் நான் வந்து பார்த்துருக்கேன். சாய்பாபா டைலாக்லாம் வந்து நீங்கள் வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. வேணாம் வேணாம், தே ஷுட் பி ஃபியர். ஏன்னா இந்த வாட்டி என்ன ஆச்சு, நீட் எக்ஸாமுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க் போட்டோம், எஃபர்ட் போட்டோம், படித்தோம். பட் கொஸ்டின் பேப்பர் வாஸ் எக்ஸப்ஷனலி வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே, அவ்வளோதான். டு நாட் செலிப்ரேட் எனி டீச்சர்ஸ். நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். எனி டீச்சர்ஸ் இல்லை, எங்களே அட்லீஸ்ட் வந்து செலிப்ரேட்லாம் பண்ணாதீங்க. யாரையுமே செலிப்ரேட் பண்ணாதீங்க லைஃப்பில். யாரையுமே வந்து இல்லை அப்படியே தூக்கி வாவ் கிவ் அப்படின்லாம் வந்து பெருசாலாம் வந்து வைக்காதீங்க. அது ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், ஆர் யாராக வேணால் வந்து இருக்கலாம். ஓகே, யூ கேன் இன்ஸ்பயர் ஃப்ரம் அஸ். அவங்க கிட்டேருந்து நீ வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் வந்து எடுத்துக்கலாம். வாவ், அவங்க வந்து மேபி ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, ஆர் ஒரு லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசா சாதிச்சவங்க யாராவது லைஃப்ல இருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ வந்து அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம். அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து
இன்ஸ்பயர் ஆகலாம், அவங்க கிட்டே இந்த நல்லது கெட்டதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் வந்து டோன்ட் செலிப்ரேட். என்னது வாவ் அவங்க தான் வந்து கெத்து, அதுதான் சூப்பர் அப்படி இப்படின்னு வந்து யாரையுமே செலிப்ரேட்டே வந்து பண்ணவே வந்து வேண்டாம். ஓகே, நம்ம வந்து அந்த லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் நினைக்கலாம். ஓகேவா, வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரூல்ஸ் பார்க்க போறேன். அடுத்தடுத்த கிளாஸ்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இது படிப்போம், லைக் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, யார் மேலேயும் பற்று வைக்காதீங்க. பற்று ஆமாப்பா, ஆமாம் கஷ்டம்தான், யார் மேலேயும் பற்று கிட்டுலாம் வைக்காதீங்க. நம்ம ஒன்று நம்ம வேலை உண்டு, நம்ம பாட்டுக்கு இருப்போம். ஓகே வாங்க. ஸோ இப்போ let us start with the rules. ஸோ ரூல் நம்பர் 1 வந்து என்னது அப்படின்னா identify the longest carbon chain. Identify the longest carbon chain. ஓகே, இருக்கிறதுலே லாங்கான கார்பன் செயினை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரியா, ஓகேடா சூப்பர். ஸோ நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்கலாமா, வாங்கப்பா. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எழுதுறேன். இப்போ இதில் எது வந்து எனக்கு ஹவு மெனி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் அப்படின்னு எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்ல போறீங்க. ஓகே, எனக்கு இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க, ஹவு மெனி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் இதில் வந்து மேம் வந்து எழுதுறாங்க, மெயின் செயினில் எனக்கு எத்தனை கார்பன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்க. யா, ஸோ கவுண்ட் அண்ட் டெல் மீ. பிகாஸ் நீ எல்லாம் ஆன்சர் பண்ணலாம்லடா, இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே இல்லை, ஜுஜுபி தானே, ஆன்சர் பண்ணலாம்லடா, ஆன்சர் பண்ணு. ஜூனியர்ஸ்க்குலாம் என்ன அட்வைஸ் தர விரும்புற, 12th படிக்கும் ஜூனியர்ஸுக்குலாம் 7ஆ? 1 2 3 4 5 6 7 சரியா? ஓகே, ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து நேம் பண்றோம், நல்லா கவனிங்க. 1 1 2 3 4 5 6 அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கிடையாது, எண்ட் டு எண்ட் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் பண்ணலாம். சரியா, அப்ப நீங்க 6ஓட நிறுத்தக்கூடாது, அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணு, நேரா அப்படியே பல்ட்டி அடிச்சு கீழே வந்துருங்க. ஸோ 5 6 7. ஓகே, அப்போ இதுதான் நம்மளுடைய மெயின் செயினா இருக்க போகுது. இதுதான் நம்மளோட மெயின் செயினா நமக்கு இருக்க போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஓகே, அப்போ மேம் இதுல மத்தவங்கலாம் இருக்காங்களே அவங்கலாம் யாரு அப்படின்னா சப்ஸ்டிட்யூவெண்ட். நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய CH3 குரூப் ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட். CH3 வந்தா அதுக்கு பேர் எப்படி எழுதுவோம், மித்தைல் அப்படின்னு எழுதுவோம். இங்க CH3 குரூப் இருந்தா மித்தைல், திருப்பியும் CH3 குரூப் இருந்தா மித்தைல். ஸோ செகண்ட் கார்பன்ல 2 மித்தைல் அட்டாச் ஆகி இருக்கு, 5th கார்பன்ல ஒரு மித்தைல் நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய சப்ஸ்டிட்யூவெண்ட் அண்ட் 7 கார்பன் இருக்கிற இதுதான் நம்மளுடைய மெயின் செயின். ஓகே, ஸோ ஐடென்டிஃபை த லாங்கெஸ்ட் கார்பன் செயின் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். ஐடென்டிஃபை த லாங்கெஸ்ட் கார்பன் செயின் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இப்போ செகண்ட் ரூல் வந்து என்னது அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ வாட் இஸ் த செகண்ட் ரூல் அப்படின்னு பார்க்கலாமா. யா, substituent should get the lowest possible number. ஓகே, நம்மளுடைய சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்னு எழுதுறேன், சப்ஸ்கிரைபர்ஸ் கிடையாது, சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ். ஓகே, சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா should get lowest possible number. ஓகேவா, ஸோ இருக்கிறதுலே கம்மியான நம்பர் தான் நீங்க எதுக்கு தரணும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ்க்கு நீங்க தரணும். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எழுதுறேன்ப்பா, அதுல அந்த சப்ஸ்டிட்யூவெண்ட் வந்து எந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. 12th படிக்கும் அனைவருக்கும் புக்கை மட்டும் கரைச்சி குடிச்சிருங்க, கைட் யூஸ் பண்ணாதீங்க மற்றும் புக் பேக் மட்டும் படிக்காதீங்க, சிம்பிள் அட்வைஸ். கண்டிப்பா விகாஸ் பாருங்க, உங்க சீனியர் அடிபட்டு வந்து சொல்றாரு, சொன்னா இவனுக்கு எவன் கேட்பான் அப்படின்னு இருக்கா. ஸோ சீனியர் சொன்னா கேளுங்க, ஏன்னா அதுதான் வந்து ரியலா லைஃப்ல வந்து அடிபட்டு வரக்கூடிய ஒரு அட்வைஸ். ஓகே, ஸோ நான் சொல்றதை கேட்குறியோ இல்லையோ, உங்களோட சீனியர்ஸ் யாராவது படிச்சவங்க வந்து மெசேஜில் கமெண்ட்ஸில் சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அதுக்கே ஒரு மனசு வேணும் சொல்றதுக்கே. நான் பட்ட துன்பம் பெருகை வையகம் அப்படின்னு அவங்க வந்து பண்ணலை, பரவாயில்ல நம்ம தான் கஷ்டப்பட்டோம், வருங்கால சங்கதியினராவது வந்து நல்லதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல நல்லது நினச்சி பண்றாங்க அப்படின்னா டேக் இட், அவ்வளோதான். CH3 CH2 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 CH3
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் அட்டாச் ஆகி இருக்கு. இப்போ குளோரினுக்கு எந்த பொசிஷன் நீங்கள் கொடுக்க போறீங்க? குளோரினோட நம்பர் வந்து என்னது? குளோரினுடைய நம்பர் வந்து என்னதுப்பா சொல்லுங்கப்பா. எஸ் 1 மேம், 2 3 4 5. 4th கார்பனில் நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா குளோரின் இருக்குது. ஸோ குளோரினோட நம்பர் வந்து 4. கரெக்டா? தப்பு, பெரிய தப்பு. சரியா? குளோரினோட நம்பர் வந்து 4 கிடையாது. இன்ஸ்டெட் கவனிங்க 1 2 3 4 5. கரெக்டா? குளோரின் வந்து எங்க அட்டாச் ஆகியிருக்கு? செகண்ட் கார்பன்ல அட்டாச் ஆகியிருக்கு. ஸோ நீ ரைட்டுலேருந்து லெஃப்ட்டும் போகலாம், லெஃப்ட்லேருந்து ரைட்டும் வரலாம், டாப்லேருந்து பாட்டமும் வரலாம், பாட்டம்லேருந்து டாப் வரலாம். எண்டு டு எண்டு கார்பன் நீங்கள் வந்து பண்ணுறப்போ என்ன வந்து நமக்கு வேணும்? இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு லோவெஸ்ட் பாசிபிள் நம்பர் தரணும். இம்பார்ட்டன்ட் படிப்பீங்க, ஆனால் டிஎன் கவர்மெண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அதை கேட்காம ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. லைக் நீட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் லீஸ்ட் கொஷின், லோ வெயிட்டேஜ் சாப்டர் ஹை கொஷின். அதனால தான் விகாஸ் என்னைக்காச்சும் நான் வந்து இந்த சாப்டர்ஸ்லாம் ஹை வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடுத்த வருஷம் வரவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் எல்லாம் கிடையாது. சரியா? கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் there is no வெயிட்டேஜ். அனைத்தையும் படிங்கள், அவ்வளோதான். ஓகே, அனைத்தையும் படிங்கள். CH2 என்ன தப்பு தம்பி? என்னப்பா தப்பு? ஓஹோ, இங்கே CH வரும் மேம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். CH வரும் மேம். கரெக்ட். ஓகேவா? சூப்பர். அடுத்து நான் கவனிங்க மேம், ஒரே சப்ஸ்டிடியூவெண்ட் இருந்தா பரவாயில்ல, எனக்கு வந்து இதுல வந்து நிறைய சப்ஸ்டிடியூவெண்ட் இருந்தா அப்போ என்ன பண்றது? ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட் தான் இருக்கு அப்படின்னா அப்போ ஓகே. when I have more substituents இருந்தா அப்போ என்ன பண்றது? அப்போ நான் வந்து அவங்களெல்லாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவங்கள அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர், அரேஞ்ச் இன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, எல்லாருமே நான் வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விடுவேன். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். CH3 CH2 ஓகே, CH2 இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகி இருக்கு அப்படின்னா புரோமின் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கார்பன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு குளோரின் வந்து இருக்கு. இந்த கார்பன்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரின் இருக்கு. CH2 CH3. இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் என்னுடைய மெயின் செயின். அதுல டவுட் இருக்கா? நோ, மெயின் செயின்ல டவுட் இல்லை. ஓகே, என்னென்னலாம் எனக்கு இப்போ இதுல வந்து எனக்கு சப்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோரின் ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட், புரோமின் ஒரு சப்ஸ்டிடியூவெண்ட். இப்போ நான் வந்து குளோரோவை ஃபர்ஸ்ட் நான் நேம் பண்ணுமா, புரோமோவை ஃபர்ஸ்ட் நான் நேம் பண்ணுமா அப்படின்னு எனக்கு வந்து என்ன இருக்கு? ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு. சரியா? குளோரோவை ஃபர்ஸ்ட் நான் நேம் பண்ணுமா, புரோமோவை ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுமா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கு. சரியா? அப்போ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரை ஃபாலோ பண்றேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? புரோமோவை தான் ஃபர்ஸ்ட் நேம் பண்ணுவோம். புரோமோவை தான் ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் குளோரோவை நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேம் பண்ண போறோம். அதுக்கப்புறமா தான் குளோரோவை நம்ம என்ன பண்ணுவோம்? நேம் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஒரே சப்ஸ்டிடியூவெண்ட் நிறைய டைம்ஸ் இருக்கு மேம். சேம் சப்ஸ்டிடியூவெண்ட் மேம், சேம் சப்ஸ்டிடியூவெண்ட் ஆனா மெனி டைம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இப்போ எக்ஸாம்பிள் குளோரோ இருக்குடா, அந்த குளோரோவே 2 வாட்டி இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? குளோரோவே எனக்கு 2 வாட்டி இருக்கு. மித்தாயில் இருக்கு 3 வாட்டி இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? 2 டைம்ஸ் இருக்கு. ஒரே சப்ஸ்டிடியூவெண்ட் எனக்கு 2 டைம்ஸ் இருக்கு, 3 டைம்ஸ் இருக்கு, 4 டைம்ஸ் இருக்கு, 5 டைம்ஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க? 2 டைம்ஸ் இருந்தா டை ஆட் பண்ணிப்பேன். டை மித்தாயில், டை குளோரோ, டை புரோமோ. 3 டைம் இருந்தா ட்ரை குளோரோ, ட்ரை மித்தாயில், ட்ரை புரோமோ. 4னா டெட்ரா புரோமோ ஈத்தேன் அப்படின்லாம் எழுதிப்பேன். 5 இருந்தா பென்டா மித்தாயில் அப்படின்லாம் எழுதிப்பீங்க. சரியா? ஸோ ஒரே சப்ஸ்டிடியூவெண்ட் நிறைய வாட்டி இருக்கு அப்படின்னா நீங்க மித்தாயில் அப்படின்னு எழுதிப்பீங்க. ஒண்ணுமே இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா உங்களுக்காக ஒரு சைக்ளோ காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இவனோட பேர் வந்து என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இவன் பேரை நான் எழுதுறேன். கவனிங்க, ஒரு கார்பன், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு கார்பன் அப்படின்னு அர்த்தம். 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கானா? எல்லாருமே சைக்ளிக்கா அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. சைக்ளிக்கா, பாலிலாம் போடக்கூடாது, சைக்ளிக்கா அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. அப்போ இவங்களை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா சைக்ளோ 6 கார்பனா ஹெக்சேன்.
ஏன்னா ஹெக்ஸ்னா நமக்கு 6 கார்பன், அப்போ சைக்ளோஹெக்சேன். கரெக்டா? சைக்ளோஹெக்சேன். இப்போ நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இமேஜின் 2 மித்தாயில் குரூப் எனக்கு சப்ஸ்டியூட் ஆகி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு மித்தாயில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகி இருக்கு. இது நான் இப்படி எழுதலாம்டா, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாண்ட் போட்டு CH3 போடலாம். ஓகே, ஐ கேன் ரைட் ஒரு பாண்ட் போட்டு CH3 எழுதலாம். இல்லை வெறும் பாண்ட் மட்டும் போட்டாலும் என்ன அர்த்தம், இங்க ஒரு கார்பன் இருக்குல்ல, அந்த கார்பன் 3 ஹைட்ரஜன் கூட தான் அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்ப அது வந்து மீத்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க பாரு. ஓகே, சோ இப்போ இதுவும் மீத்தேன் தான் அர்த்தம் போட்டா. சோ டைமித்தைல். கரெக்டா? சோ அப்ப இதோடைய பேர் என்னது அப்படின்னா 1,2. ஏன்னா நம்பரிங் பண்றோம். 1 2 3 4 5 6 அப்படி நம்பர் பண்றோம். அப்ப 1,2 2 மித்தைல் குரூப், அப்ப டைமித்தைல். 1,2 டைமித்தைல் சைக்ளோஹெக்சேன். சரி, கரெக்டா? ஸ்லேட்ல, ஆமாண்டா, ஸ்லேட் குச்சியில தான் வந்து எழுதுறேன். உங்களுக்குலாம் தெரியுமோ தெரியாது, நான்லாம் ஸ்கூல் படிக்கிறப்போ LKG UKGலாம் we used to write in slate தான். அந்த ஸ்லேட்டு அப்புறமா 2 குச்சிலாம் இருக்கும்ல, பல்பம், அதெல்லாம் வந்து இருக்கும். அதில் தான் நான் வந்து எழுதி பழகிருக்கேன். நீங்களாம் வந்து ஸ்லேட் குச்சிலாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டா? ஓகே, சூப்பர். ஸோ அடுத்து வந்து பாருங்க மேம், 2 செயின் இருக்கு மேம். 2 செயினுமே சேம் லென்த்தாக வந்து இருக்கு. 5th பாயிண்ட் நல்லா கொடுங்க. 2 chains சேம் லென்த். அப்போ என்ன பண்ணுவீங்க பார்க்கலாமா? ஸோ கவனிங்கப்பா, இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதுறேன். கவனிங்க. CH3 CH CH3 CH CH2 CH3 CH2 CH3. ஓகே, இப்போ நான் நம்பர் பண்ணுறேன் பாருங்க, எப்படி சேம் லென்த்னு உங்களுக்கு புரியும் பாருங்க. 1 2 3 4 5 5 கார்பனா? 1 2 3 4 5 இப்படி வரேன், அப்படியே இப்படி வரேன். 1 2 3 4 5. நீங்களும் எழுதி இருக்கீங்களா? வாயில போட்டுப்போம். ஆமா, சாப்பிட்டு வந்து வாயில போட்டு சாப்பிட்டு, அது வந்து ஒரு டெஃபிஷியன்சிடா. நம்ம பாடியில வந்து ஏதோ ஒரு மினரல் தெரியல, அது டெஃபிஷியன்சியா இருந்தாதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பல்பும் சாப்பிடுறது, சாக் பீஸ் சாப்பிடுறது, இந்த விபூதிலாம் இருக்கலாம் அதை சாப்பிடுறது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஐயோ கடவுளே. 2014 டைம்ல டேஸ்டா இருக்கும். இப்பெல்லாம் ஃபுல் கெமிக்கல் பா. அந்த காலத்துல அப்படின்னு இருக்கு இப்போ சாட் செக்ஷனை பார்த்தா. சரி வாங்க வாங்க. I guess we were the last generation to use slate pencil. ஆமா, இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்லேட் பென்சில்லாம் யூஸ் பண்ற மாதிரி தெரியல. பொல்யூஷன் அப்படிம்பாங்க. ஆனா வெளில போயிட்டு பொல்யூஷன், வண்டி பொல்யூஷன்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து ஏதோ புகை அப்படின்லாம் சொல்றாங்க, தெரியல. 2 chain சேம் லென்த். அப்போ எதை நீங்க சூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னா, அப்போ எதை நம்ம சூஸ் பண்ணிப்போம்? சூஸ் chain which has maximum length. Chain which has maximum number of substituents. Maximum number of subscribers இல்ல substituents. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து substituents. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதுதான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 அப்படி பார்க்குறப்போ எனக்கு எத்தனை சப்ஸ்டிடியூவன்ட் இருக்கு? ஏதோ இங்கே ஒரு மித்தாயில் குரூப் இருக்கு, இங்கே ஒரு இத்தாயில் குரூப் இருக்கு. கரெக்டா? ஒரு மித்தாயில் இருக்கு, ஒரு இத்தாயில் இருக்கு. சரியா? ஓகே, இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு நான் என்ன தெரியுமா பண்றேன், இப்படி நான் நம்பர் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 அப்படின்னு நான் நம்பர் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹியர் ஆல்சோ ஐ ஹாவ் அ மித்தாயில் குரூப் அண்ட் தென் அ இத்தாயில் குரூப். இங்கேயும் வந்து நீங்க வந்து பார்க்குறப்போ எனக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு மித்தாயில் குரூப் இருக்கு, ஒரு இத்தாயில் குரூப் இருக்கு. மேம் இதை மேம் அப்போ நான் வந்து எடுத்துப்பேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னது கவனிங்க, வேற ஒரு நம்பரிங்கும் இதில் வந்து பாசிபிள் இருக்கு, வேற ஒரு நம்பரிங் இதில் பாசிபிள் இருக்கு. அது என்ன தெரியுமா? கவனிங்க, இப்படி வரும் 1 2 3 4 5 இப்படியும் வரலாம் இல்லையா? 1 2 3 4 5 இப்படி வந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்போ எவ்வளோ பாசிபிள்? ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான் பாசிபிள். ஒரே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான் எனக்கு பாசிபிள். சரியா? ஸோ நான் இந்த மாதிரி நான் நம்பர் பண்றப்போ ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் தான் எனக்கு பாசிபிளா இருக்கு. இதே நான் ஸ்ட்ரெயிட்டா நம்பர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 சப்ஸ்டிடியூவன்ட் பாசிபிளா இருக்கு. ஸோ 1 2 3 4 5 அப்படின்னு நான் நம்பர் பண்றப்போ 2ல மித்தாயிலும்
3ல இத்தாயிலும் ரெண்டு சப்ஸ்டிட்யூவன்ட் பாசிபிளா. அப்போ ரெண்டு செயின் ஈக்குவல் லென்த் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் இருக்கிறத தான் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா எடுத்துப்பேன். ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப்போ இல்லைன்னா டபுள் பாண்டோ இல்லை ட்ரிபிள் பாண்டோ இருக்கு அப்படின்னா அது ஆனால் ஷார்ட்டாக தான் இருக்கு, அதை நான் எடுத்துப்பேனா மாட்டேனா, அதுக்கு தான் நான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நல்லபடியாக கவனிங்க. இஃப் த செயின் ஹேஸ் இஃப் அந்த கார்பன் செயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கலாம், ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாச்சும் இருக்கலாம். ஃபங்க்ஷனல் குரூப் தான் நம்ம படித்தோம்ல, ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், ஆசிட் அமைட், ஆசிட் நைட்ரல்ஸ் எல்லாமே. அதில் வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கலாம், டபுள் பாண்ட் இருக்கலாம், ட்ரிபிள் பாண்ட் இருக்கலாம். அப்போ அதுதான் நம்மளோட லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ that is the main chain. அப்போ அதுதான் நம்மளோட மெயின் செயின். ஓகேவா? ஸோ இப்போ கவனிங்க, நீ இப்போ கவனி. நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதி தரேன். ஓகே, ஸோ கவனிங்க. CH3 CH CH2 CH3. இப்போ இது வந்து லாங் செயினாக தான் இருக்கு. நான் இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CHO அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் போட்டேன். ஆமாம், இந்த CHO குரூப் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா? தெரிஞ்சவங்க சாட்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த CHO ஃபங்க்ஷனல் குரூப் வந்து என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? வாட் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் திஸ்? ஆல்டிஹைட். கரெக்டா? ஆல்டிஹைட் இருக்கு. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னா அவனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸே அதிகம். இப்போ நீ பாரு, ஆல்டிஹைட் இருக்கு, ஆசிட் இருக்கு, COOH குரூப் இருக்கு. இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்லயே கார்பன் வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் குரூப்லயே வந்து அவன் கார்பன் வச்சிருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட இருந்தா நீ நம்பரிங்கே ஆரம்பிப்ப. ஸோ 1 2 3 4. கரெக்டா? 1 2 3 4 இப்படிதான் என்ன இருக்கும் அப்படின்னா உங்க நம்பரிங்கே வந்து இருக்கும். நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு 1 2 3 4 அப்படின்னு போட்டோம்னா அது ராங். ஓகே, அது வந்து என்னது? அது வந்து ராங். ஓகே, ஆமா, ஏன்னா அவங்கெல்லாம் நார்மல் பீப்புள் இல்லை. ஆமா, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பீப்புள் இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் வந்து நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து தரேன். சரியா? ஸோ கவனிங்க. CH3 CH2 CH2. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு? COOH ஆசிட் குரூப் வந்து இருக்கு. இப்போ நான் இதில் என்னெல்லாம் பண்ணால் தப்பு, ரைட்டா ராங்கான்னு சொல்லுங்க. 1 2 3 4 5. ரைட்டா ராங்கா? நான் இப்போ நம்பர் பண்ணது ரைட்டா ராங்கா? நம்பர் பண்ணது ரைட்டா ராங்கா? மேம், இட்ஸ் டைம்லாம் கிடையாது, இன்னும் 2 மணி நேரம் ஆகவில்லை. 1 நிமிடம் 1 hour 42 minutes 38 seconds தான் ஆயிருக்கு. சரியா? கொஞ்சம் நடத்த விடுங்கடா. 6:30 முடிக்கிறேன். சரியா? தப்பு, ராங்கு. வெரி குட். ராங்குமா, இதெல்லாம் தப்புமா. ஓகே, சரி, இப்படி நம்பர் பண்ணலாம்ப்பா. 1 2 3 4 5. ரைட்டா ராங்கா? மேம், இதுவும் ராங்கு தான் மேம், இதுவும் ராங்கு தான் மேம். சரிம்மா, ராங்கு தான். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராங்கு தான். அப்போ இதோ பார் 1 2 3 4. கரெக்டா? 1 2 3 4. இப்போ கரெக்டா? எஸ். ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ லாங்கெஸ்ட் கார்பன் செயின்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தாலோ டபுள் பாண்ட் இருந்தாலும் அவங்கள கண்டிப்பாக அவங்க மெயின் செயின்லேயே இருக்கணும். அடுத்த ஃபங்க்ஷனல் குரூப், அடுத்த ஒரு ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரூல் தான். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குல்ல, ஃபங்க்ஷனல் குரூப் என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CHO, அதாவது கார்பன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, லாஸ்ட் மினிட்ல 24 hours கேட்டீங்க, இப்போ 2 hoursக்கே டைட் ஆயிட்டீங்க, வாட் ஹேப்பன் கைஸ்? அதே தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமாண்டா, இவங்க எக்ஸாம் அப்போ எக்ஸாமுக்கு நம்ம பசங்களை பத்தி நல்லா தெரியும். எக்ஸாம் அன்னைக்கு நாள் வந்து எல்லாரும் எப்படி இருப்பீங்க? 24 மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலும் மேம் நாங்க வந்து செம்மையா வந்து நம்ம வந்து லிசன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இருப்பாங்க. ஆனா இப்போலாம் வந்து இல்ல, 1 மணி நேரத்துக்கே பிரேக் மேம் அப்படிம்பாங்க. கரெக்டா? ஆமா. ஆனா வந்து இல்ல, அதுதான் அந்த எக்ஸாம்
ஃபீவர் எக்ஸாம் ஃபீவர் வந்தால் தான் சொல்லிக் கொடுக்குறதுலாம் மைண்டில் வந்து ஏறும். அது வரைக்கும் நமக்கு ரியாலிட்டி வந்து புரியாது. ஓகே, கார்பன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, பார்க்கலாம். இன்னைக்கு 12 மணி வரைக்கும் நடத்தினாலும் இருப்பீங்களா? பார்த்துடலாம் எவ்வளோ பேருன்னு பார்க்குறேன். COOR குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா CONH2 குரூப்பாக இருக்கலாம், ஆர் CN நைட்ரல் குரூப்பாக இருக்கலாம். இவங்கெல்லாம் என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப், கார்பன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்லாம் இருக்காங்க அப்படின்னா நம்பரிங் இவங்கெல்லாம் லாஸ்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, டெர்மினல் எண்டில் இருக்காங்க அப்படின்னா நம்பரிங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் them. நம்பரிங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் these terminal functional group. இந்த terminal functional groupல இருந்து தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்பரிங் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். நம்பரிங் வந்து என்ன ஆகும், நமக்கு ஸ்டார்ட்டே ஆகும். எக்ஸாம்பிள் இதே தான்டா, இதே எக்ஸாம்பிள்ஸை நீங்க வந்து எடுத்துக்கலாம். சேம் எக்ஸாம்பிள் சூட்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. இதுக்கும் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சூட் ஆகும். இப்போ இங்க பாரு CHO குரூப், அப்போ அதுலேருந்து தானே நம்ம நம்பரிங்கே வந்து என்ன பண்றோம், ஸ்டார்ட் பண்றோம். COOH குரூப் இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்றோம், அதுலேருந்து தானே நம்ம நம்பரிங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால ஃபங்க்ஷனல் குரூப் இவனுங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து தான் நம்பரிங்கே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபைனலா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரூலுக்கு வரப்போறோம். குளிருது, ஏசியை நிறுத்துவோம். என்னது அப்படின்னா மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தா அப்போ என்ன பண்றது, வாங்க மேம். மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு மேம், மோர் தேன் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ ப்ரையாரிட்டி ஆர்டர் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ப்ரையாரிட்டி ஆர்டரை ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து இருக்கு. அந்த ரூலை நான் இப்போ எழுதி போடுறேன். ஆனால் அதை மனப்பாடம் பண்றதுக்கான ட்ரிக்கை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்லித்தரேன், சரியா? ஸோ வாங்கப்பா, ஃபர்ஸ்ட் அந்த ரூல்ஸை எப்படி நம்ம எழுதுறது, என்னென்ன ரூல் இருக்கிறதுலையே நல்லா கவனிங்க எவ்ரிபடி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம். என்னது அப்படின்னா COOH ஆசிட் தாண்டா இருக்கிறதுலே கெத்து, ஹை ப்ரையாரிட்டி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா SO3H. SO3 என்னது, SO3H வந்து என்னது, நம்மளுடைய சல்போனிக் ஆசிட். ஓகே மேம், இப்போ நான் 2 சேம் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற செயின், ஆனா மெயின் செயின் எடுப்பேன். பட் இஃப் சப்ஸ்டிட்யூவன்ஸ்ல டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்தா அப்போ என்ன பண்றது? ஹரீஷ் ராஜா, உனக்காக தான் இந்த கொஸ்டின். ஸோ கரெக்டா கவனிங்க. ஸோ நம்மளுடைய SO3 சல்போனிக் ஆசிட் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா COOR எஸ்டர் குரூப் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா CO ஹாலோஜன் ஏதோ ஒன்று இருக்கு, சரியா? CO குரூப் நமக்கு இருக்கு, அதுல ஹாலோஜன் அட்டாச் ஆகி இருக்கு. COCl குரூப், அதான் ஆசிட் குளோரைட் குரூப், ஆசிட் குளோரைட், ஆசிட் புரோமைட் அந்த குரூப். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய CONH2 குரூப், CONH2 குரூப் அமைடு குரூப் இருக்கு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா CN நைட்ரல் குரூப்ஸ் இருக்கு, சரியா? நைட்ரல் குரூப்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து தான் நம்மளுடைய ஆல்டிஹைடே வருது. அதுக்கு அடுத்து தான் ஆல்டிஹைடு வருது. ஆல்டிஹைடுக்கு அடுத்து தான் கீட்டோனே வருது. ஆல்டிஹைடுக்கு அடுத்து தான் கீட்டோனே வருது. கீட்டோனுக்கு சரி கீட்டோன்னு சொல்லிட்டு CHOன்னு எழுதிட்டேன், கீட்டோன் வருது. கீட்டோனுக்கு அப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல்கஹால் குரூப் வந்து வருது, OH குரூப் வந்து வருது. ஆல்கஹாலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தயோ ஆல்கஹால் SH வருது. தயோ ஆல்கஹாலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமின்ஸ் வருது, NH2 குரூப் அமின்ஸ் வருது. அமின்ஸ்க்கு அப்புறம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி. இப்ப பாண்ட் கேட்டீங்க இல்லையா, உங்களுக்கான ஆன்சர் பாருங்க, டபுள் பாண்ட் ப்ரையாரிட்டி. டபுள் பாண்டுக்கு அப்புறமா தான் ட்ரிபிள் பாண்ட், ட்ரிபிள் பாண்டுக்கு அப்புறமா தான் சிங்கிள் பாண்ட். அப்ப இருக்கிறதுலே டபுள் பாண்டுடைய ப்ரையாரிட்டி தான் அதிகம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ROR குரூப் இருக்கு இல்லையா, ஈத்தர், அந்த ROR குரூப். அதுக்கப்புறமா ஹாலோஜன்ஸ், வெறும் ஹாலோஜன்ஸ் மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த ஹாலோஜன்ஸ். அண்ட் லாஸ்டா இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் நைட்ரோ குரூப். இருக்கிறதுலே லீஸ்ட் ப்ரையாரிட்டி தான் இந்த நைட்ரோ குரூப். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி ஆர்டர் யூ ஃபாலோ. ஓகே, ஸோ இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கவனிங்க, COOH இருக்கா, விச் இஸ் தான் நம்மளுடைய ஆசிட். ஸோ ஆசிட் குரூப் இருக்கு. ஓகேவா? ஸோ வாங்க,
ஸோ இப்போ இதில் யாருக்குப்பா நீங்கள் வந்து ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க? என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இதில் எனக்கு வந்து இருக்கு? ஆல்கஹால் இருக்கு, ஆசிட் இருக்கு, கரெக்டா? ஆல்கஹால் இருக்கு, ஆசிட் இருக்கு, கரெக்டா? யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் பார்த்து சொல்லுங்க. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம்? கதை கதை உங்களுக்குள்ளேயே கதை, உங்களுக்குள்ளேயே கதை. Who has the highest preference? ஆசிடுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகம் when you compare with alcohol. ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை அழகா நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? மனப்பாடம் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ மேம் ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் 2 வாட்டி இருந்தா அப்ப என்ன பண்றது? புது பிரச்சனை இல்லையா? ஸோ சேம் ஃபங்க்ஷனல் குரூப், ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து எனக்கு ட்வைஸ் பிரசன்ட் ஆகி இருந்தா, ட்வைஸ் 2 வாட்டி பிரசன்ட் ஆகி இருந்தா அப்போ என்ன பண்றது? You have to include both the functional group. Include both functional group-க்கு நீங்க equal priority வந்து கொடுக்கணும். சரியா? ஓகே, டன். ஸோ வாங்க இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. CH3, CH, CH2, CH, CH2, CH2, COOH. சாரி, CH3. இங்கே CH3 போட்டுக்கலாம் வாங்க, போரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஆசிட் குரூப் இருக்கு, இங்கே ஒரு ஆசிட் குரூப் இருக்கு. இப்போ முறைப்படி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எப்படி நான் நம்பர் பண்ணியிருப்பேன்? இஃப் ஐ டோன்ட் நோ, நான் இதுக்கு எப்படி நான் IUPAC நாமென்க்ளேச்சர் வந்து எழுதியிருப்பேன்? 1 2 3 4 5 6 அப்படின்னு தான் நான் வந்து எழுதியிருப்பேன் இல்லையா? ஆனால் நான் அப்படி எழுதலை. ஆனால் நான் என்ன பண்ணல? அப்படி எழுதலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும்? இந்த 2 ஃபங்க்ஷனல் குரூப்பையுமே இன்வால்வ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5. சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ மார்க் இட். ஓகே, இப்படி தான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க் பண்ணுவேன். ஓகே, சூப்பர், சம. சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல, இந்த கமெண்ட் செக்ஷன்ல what are you going to do is first one your name, உங்க நேம் என்ன. செகண்ட் இது நீங்க வந்து 11th or 12th எல்லாருமே மென்ஷன் பண்ணுங்க. நீங்க 11th 12th. ஆல்சோ நீங்க வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா, இல்லனா JEE ப்ரிப்பேர் பண்றீங்களா, இல்லனா நான் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணல, நான் பேசிக்ஸ் படிக்க தான் வந்தேன் அப்படிங்கிறீங்களா? ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்னுடைய நெக்ஸ்ட் டே கிளாஸ், டுமாரோ கிளாஸ் எல்லாமே பிளான் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் யார் இருக்கீங்க அப்படின்னு பார்த்து. அண்ட் தேர்ட் வந்து எப்பயும் போல how was the class, இன்னைக்கு கிளாஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஓகே, உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக். மேம் ஓகே மேம் சூப்பராக இருந்துச்சு, கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, எங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நிறையா படித்தோம், இன்டராக்டிவாக இருந்துச்சு. இல்லை மேம் இன்னும் கொஞ்சம் நிறையா குவிஸ் எல்லாம் வச்சு நிறையா கொஸ்டின் அண்ட் ஆன்சர்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வாட் எவர் கமெண்ட் ஆர் கிரிட்டிசிசம் கண்டிப்பாக நீங்கள் இந்த தேர்ட் பாயிண்ட்ல கொடுங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்ல உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஹோம்ஒர்க் தரப்போகிறேன். இந்த ஹோம்ஒர்க்கை எழுதி சப்மிட் பண்ண போகிறீங்க. இதெல்லாம் ரெகுலராக பண்ணாதான் கிளாஸு ப்ராப்பராக ரெகுலராக நீங்கள் அட்டென்ட் பண்ணதுக்கான பலன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னது அப்படின்னா ஈஸியான ஒரு சில காம்பவுண்ட்ஸை தரப்போகிறேன். அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு CH3, CH2, CH, CH2, CH3. இதுடைய பேர் வந்து என்னது? இதுடைய பேர் வந்து என்னது? நான் இதான் IUPAC நாமென்க்ளேச்சரே சொல்லி தரல, வேண்டாம், இவ்வளோ டஃபாலாம் வேண்டாம், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஹோமோலைட்டிக் கிளீவேஜ் இருக்குல்ல, ஹோமோலைட்டிக் கிளீவேஜ், அதில் அந்த ஆட்டம்ஸ்லாம் என்னவா பிரியும்? ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன். வந்து அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் கிடைக்குமா, இல்லைனா கேட்டையான் ஆனையான் கிடைக்குமா? ஹோமோலைட்டிக் கிளீவேஜில் ஃப்ரீ ரேடிக்கல் கிடைக்குமா, இல்லைனா கேட்டையான் ஆனையான் கிடைக்குமா? ரெண்டாவது, ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து எது கூட சாலுபிளாக இருக்கும்? ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து யாரு கூட சாலுபிளாக இருக்கும்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வாட்டரா, பென்சீனா, டொலுவீனா அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் எனக்கு செகண்ட் பாயிண்ட்ல தர போறீங்க. ஓகே, தேர்ட் பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துறேன். இங்கே பாருங்க, ஃபியூரான். இது வந்து என்னது அப்படின்னா டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் வந்து ஹோமோசைக்ளிக்கா இல்லைனா ஹெட்டிரோசைக்ளிக்கா? இந்த மூணே தான், மூணே ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் மறந்துட்டு. CO2 இருக்குல்ல, CO2 வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக் காம்பவுண்டா?
கிளாஸில் சொல்லி கொடுத்ததுலேருந்து தான் ஈஸியான ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். மொத்தமாக ஒரு 5 கொஷினாக கேட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆல்டிஹைடு கீட்டோன் 2 பேரில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம் ஃபங்க்ஷனல் குரூப்பில்? ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹை யாருக்கு? ஆல்டிஹைடுக்கா கீட்டோனுக்கா? யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம்? ஓகே, இல்லை இப்போதான் கிளாஸ் உள்ள வரேன், அதுக்குள்ள நோஸ் கட் பண்ற மாதிரி கிளாஸ் கவனின்றாங்க. எனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பிடிக்காது. ஓ, கிளாஸ் கவனி அப்படின்னு சொல்றது வந்து டிஸ்ரெஸ்பெக்டா? உங்களை யாருப்பா கிளாஸ் கவனிக்க சொன்னாங்க? கிளாஸ்லாம் கவனிக்க வேணாம் சரியா? அனிமே பாய். ஓகே, ஸோ இதை தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்ல போறீங்க. ஓகேவா? டன்னா? ஓகேடா, சூப்பர். ஸோ லெட் மீ சி. பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல உங்க நேம், நீங்க 11th 12th, how was the class? நீட் படிக்கிறீங்களா, JEE படிக்கிறீங்களா, இல்ல பேசிக்ஸ் தெரிஞ்சுக்க தான் வந்தீங்களா? ஆல்சோ how was the class? any criticism? ஆல்சோ எப்படி போச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆல்சோ இந்த ஹோம்ஒர்க், இந்த 5 ஹோம்ஒர்க். ஓகே, ஹோமோலைட்டிக் கிளீவேஜ்ல என்ன கிடைக்கும்? ஃப்ரீ ரேடிக்கலா? ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி எனக்கு கமெண்ட்ல சொல்லணும். ஃப்ரீ ரேடிக்கலா இல்லைன்னா வந்து இதுவா கேட்டையான் அனியோனா? ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து எது கூட சாலபிளா இருக்கும்? வாட்டரா இல்ல பென்சீன் டொலுவின் அது மாதிரியா? நெக்ஸ்ட் டெட்ரா ஹைட்ரோன் ஃபியூரான் வந்து ஹோமோசைக்ளிக்கா ஹெட்டிரோசைக்ளிக்கா? தோப்பர் ஃபுல்லா கார்பன் மட்டும் இருந்தா தான் ஹோமோசைக்ளிக். ஆக்சிஜனோ இல்ல ஹைட்ரஜனோ மத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஹெட்டிரோசைக்ளிக். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா? அப்புறமா CHO ஆல்டிஹைட் கீட்டோன்ல யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகம்? ஓகே, டன். ஓகேவாடா, சூப்பர். 100 கமெண்ட்ஸ் வருமானு சேலஞ்சுக்கு வரவே மாட்டேன் மேம், ஏற்கனவே அடி வாங்கிட்டேன். ஆமா, பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் எண்ட் த கிளாஸ் ரைட் நவ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க்பா. ஓகே, இது எல்லாத்துக்குமே நீங்க தனியா டைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸ் இப்போ நான் முடிச்ச உடனே கமெண்ட்ல போடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? சூப்பரா போச்சா? சூப்பரா போச்சா? டிட் யூ என்ஜாய்ட் இட்? நோட்ஸ் எல்லாம் எழுதினீங்களா? எல்லாருமே நோட்ஸ் எழுதினீங்களா? யாரெல்லாம் வந்தீங்க பேர் சொல்றீங்களா? கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் நீங்க வரீங்களான்னு பாத்துடலாமா? பாய் பாய் தான்யா, பாய் பாய் மதுபாலா, பாய் நாகஜோதி. ஆமா, ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணாங்க. கார்த்திகேயன், கண்ணன், ஹிருத்திக், ஹர்ஷா, சுதர்ஷன், அபிநயா, ஹரிஷ், அலிஷா, சர்வேஷ், ஸ்வாதி, பாய் கலைமுருகன், பிரகதீஷ், நல்லா இருங்க. விகாஸ், விகாஸ் பாய், பூவிகா, பிரகனா, ஜெஃபி, தான்யா, யோகேஷ் வரன், யோகேஷ் வரன், யோகேஷ். ஓகே, ஜெயின் ஸ்ரீ, மதுபாலா, ஸ்ரீ பிரபு, சஹானா, சூப்பர், மமதி, ஹரீஷ், கலைமுருகன், கிருஷ்ணன், ஹர்ஷினி, ஹேமதர்ஷினி, மதுபாலா, ஜெயின் ஸ்ரீ. ஓகே, விஜயா வர்மன், லத்திகா, சஹானா, காயத்ரி, கஜலக்ஷ்மி, பிரகதி, ஜனனி பிரியா, மூன்லைட். மூன்லைட்னா என்னடா பேரு? ஒரிஜினல் பேரை போடுறா. சாய் பிரபு. அப்புறமா சொல்லுங்க மேம் வந்து வாடா போடான்னு பேசுறாங்க பசங்களை. வா போன்னுலாம் சொல்றாங்க, வாங்க போங்கன்னு மரியாதையா பேச மாட்டேன். உரிமையில தாண்டா பேசுறேன் சரியா? உடனே வந்து பொங்கி எழாதீங்க. கீர்த்தனா, பிரகதி, ஜஸ்வந்த், டுமாரோ இன்னொரு கிளாஸ்ன்னு சொன்னீங்க. ஆமாண்டா பசங்களா, 10:30க்கு நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாமா? நாளை காலை 10:30 மணிக்கு 12th கிளாஸ் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கிளாஸ் வச்சுக்கலாமான்னு சொல்லுங்க. ஏன்னா உங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐம் பிளானிங் டு கம்ப்ளீட் த சிலபஸ். ஓகே, ஸோ பை பாய், தேங்க்யூ ஸோ மச், டாடா டாடா. கால் வைக்கிற இடம் எல்லாம் கண்ணி வெடிப்பா. ஆமாண்டா, அப்படிதாண்டா இருக்கு. ஆமாம், ஃபிசிக்ஸ் ஜேஇ 10:30 மணிக்கு நடக்கும். அதே 10:30 மணிக்கு 12th கிளாஸும் நடக்கும். சரி, பார்த்துக்கலாம், எப்படின்னு பார்த்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி. ஒருத்தர் கதவை தட்டே இருக்காரு, எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு. இனியால் தான். யாராச்சும் கேட்டால் சொல்லுங்கடா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரியா? ஓகே. யார் சார் அழுகுறாரா? ஓகேடா, பை 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 பை, தேங்க்யூ.